وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. إن للمتقين مفازا حدائق وأعنابا وكواعب أترابا وكأسا دهاقا لا يسمعون فيها. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற நிகழ்ச்சியை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் உங்களுக்கு வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறது. சென்ற வருடம் ரமலான் மாதம் முழுவதும் நபிகள் நாயகத்தின் முன்னறிவிப்புகள் என்ற நிகழ்ச்சியை வழங்கினோம். மாமனிதர் நபிகள் நாயகம் என்ற இந்த நிகழ்ச்சி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரையிலான முழு வரலாற்றை கூறும் நிகழ்ச்சி அல்ல. இந்த நிகழ்ச்சி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாவின் மகனாக பிறந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்கின்ற, சந்தேகமற உறுதிப்படுத்துகின்ற சில நிகழ்ச்சிகளை சுட்டிக்காட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்தான் என்ற நம்பிக்கையை நாம் வலுப்படுத்திக் கொள்வதற்காக, அதிகப்படுத்திக் கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற நிகழ்ச்சியாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாம் எல்லாம் நம்புகிறோம். எப்படி நம்புகிறோம் என்று சொன்னால், நமக்கு சொல்லித்தரப்பட்டதன் அடிப்படையில் நம்புகிறோம். சின்னஞ்சிறு பருவத்திலேயே நமக்கு நம்முடைய பெற்றோர்களும் முன்னோர்களும் முகமது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நமக்கு சொல்லித் தந்தார்கள். அதை அடிப்படையாக வைத்துத்தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாம் நம்பி வருகிறோம். அப்படித்தான் நம்ப முடியும். ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லித் தந்ததன் அடிப்படையில் நம்புவதை விட உணர்ந்து புரிந்து நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்தான் என்பதை சந்தேகமற அறிந்து நம்புவதற்கிறதே, அந்த நம்பிக்கை தான் அல்லாஹ்விடத்தில் அதிகமான வலிமை உள்ள நம்பிக்கை, அதிக பயன் தரக்கூடிய நம்பிக்கையாகும். அந்த வகையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்தான் என்பதை ஆய்வு செய்வதற்கு பலவிதமான வழிமுறைகளை நாம் கையாளலாம். பல வழிகளில் அவர்கள் இறை தூதர் என்பதை நிரூபிக்க முடியும். அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதம் என்று ஒரு நூலை நமக்கு தந்தார்கள். அந்த நூலை ஆய்வு செய்து அது நிச்சயமாக 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு மனிதனுடைய கற்பனையாக இருக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்து இது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று நம்பலாம். அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று நம்பும் பொழுது அவர்களை அதை கொண்டு வந்தவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற நம்பிக்கை தானாக வந்துவிடும். இன்றைக்கு திருக்குர்ஆனை வாசித்து பார்க்கக்கூடிய யாருமே அது கூறக்கூடிய அறிவியல் உண்மைகளை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். அது சொல்லக்கூடிய விஞ்ஞான உண்மைகளை பற்றி ஆச்சரியப்படுகிறார்கள். கருவிலே குழந்தை வளருவது முதல் மழை பொழிவது வரை இன்ன பிற எல்லா விஷயங்களையும் ஒரு மாமேதை 20ஆம் நூற்றாண்டு மாமேதை பேசுவதை விட சிறந்த முறையில் திருக்குர்ஆன் பேசுவதை பார்த்துவிட்டு இது முகமது நபி சொந்தமாக கற்பனை செய்திருக்கவே முடியாது, இது கடவுளுடைய வார்த்தையாகத்தான் இருக்க முடியும், இல்லைன்னா 1400 வருடத்திற்கு முன்னாடி இந்த மாதிரியான அறிவு யாருக்குமே இருந்ததில்லை என்று தீர்மானத்திற்கு வந்து இது அல்லாஹ்வுடைய வேதம் என்று நம்பலாம். அதன் பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் என்ற நம்பிக்கைக்கு செல்லலாம். இது ஒரு வழிமுறை. நபிகள் நாயகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாம் விளங்கி நம்புவதற்கு இன்னொரு வழி இருக்கிறது. அது என்ன வழி என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வாழ்நாளிலே அவர்கள் 23 ஆண்டுகள் இறை தூதராக வாழ்ந்தார்கள். இந்த 23 ஆண்டு காலத்தில் அவர்கள் பேசிய ஒவ்வொரு பேச்சுக்களும் நமக்கு பதிவு செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. அந்த பேச்சுக்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடியவை என்று எத்தனையோ விஷயங்களை சொன்னார்கள்.
அப்படி சொன்ன செய்திகள் எல்லாம் அப்படியே எழுத்து பேசாமல் இன்றைக்கு 100% நிறைவேறி வருவதை பார்த்துவிட்டு நிச்சயமாக இது அவர் மனிதரா இருக்க முடியாது, நம்மள மாதிரி ஒரு இறை தொடர்பு இல்லாத மனிதரா இருக்க முடியாது, அல்லாஹ்வுடைய தூதராத்தான் இருக்க முடியும், இவர் இறையுடைய செய்தியை பெற்றுத்தான் அறிவித்திருக்க முடியும் என்று நம்பலாம். அந்த அடிப்படையில் தான் சென்ற வருடம் நாம் நபிகள் நாயகத்தின் முன்னறிவிப்புகள் என்பதை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு அவர்கள் என்னென்னவெல்லாம் சொன்னார்கள், அவை எப்படியெல்லாம் நிறைவேறின என்பதை நாம் நிரூபித்தோம். நம்முடைய நம்பிக்கை அதிகமாகும். நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய தூதர் தான், அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டா நடக்குது. ஒரு மனிதர் சொன்னா இப்படி நடக்கும், 14 நூற்றாண்டுக்கு பின்னாடி நடக்கிறதெல்லாம் ஒரு மனுஷனை கற்பனை பண்ண முடியுமா என்று சொல்லி நம்ம நம்பிக்கை அதிகப்படுத்திக்கிறோம். அதே மாதிரி சொன்னதெல்லாம் நிறைவேறிச்சு, அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிருவாங்களா, அவர் குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய இன்னும் உறுதிப்படுத்துறதுக்கு வழிமுறைகள் இருக்கிறது. அது என்ன வழிமுறை என்று கேட்டா, அவங்க வாழ்ந்து காட்டின வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு விதமான வாழ்க்கை இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதரா இல்லாத எவ்வளவு நல்ல மனிதரா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. முகமது நபியுடைய வாழ்க்கையை அப்படி எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று சொல்வதற்கேற்ப அவருடைய வாழ்க்கை இருந்துச்சா, அல்லது ஒரு நல்ல மனிதர் என்று சொல்ற அளவுக்கு தான் இருந்துச்சா என்று நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் நிச்சயமா இவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்கிற முடிவுக்கு வரலாம். அது மாதிரியான நிகழ்ச்சிகளை தான் இந்த தொடரில் தரப்போகிறோம். மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தொடரிலே அவர்கள் இறை தூதர் தான் என்பதை எல்லா முனையிலையும் உரசி பார்த்து, நீங்கள் நினைக்கின்ற, நீங்கள் பார்க்கிற ஒரு தலைவரை போல, ஒரு ஆன்மீக குருவை போல அவரை கருதிவிடக் கூடாது, அவர்கள் எந்த வகையில் எல்லாம் இறை தூதராக இருந்தார்கள் என்பதை உரசி பார்ப்பதற்கான சான்றுகளை முன்வைத்துத்தான் இந்த மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தொடர் நிகழ்ச்சியில அவர்களுடைய வரலாற்று குறிப்புகள் சிலவற்றை உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். அதே நேரத்தில் இன்னொன்றையும் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த சிறப்பான வரலாற்று நிகழ்ச்சிகளுக்கு போவதற்கு முன்னால் அவங்களுடைய பிறப்பு முதல் 40 வயசு வரை ஒரு வாழ்க்கை, 40 வயசு முதல் 63 வயசு வரைக்கும் ஒரு வாழ்க்கை, 2 வாழ்க்கை அவர்களுக்கு இருக்கிறது. அதாவது பிறப்பிலிருந்து 40 வயசு வரைக்கும் உள்ள வாழ்க்கை இறைவனிடமிருந்து செய்தி வராத ஒரு மனிதராக அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை. 40 வயசிலிருந்து 63 வயசு வரைக்கும் உள்ள வாழ்க்கை அல்லாஹ்விடமிருந்து செய்தியை பெற்று மக்களுக்கு அறிவிக்கின்ற தூதர் என்ற வாழ்க்கை. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் 40வது வயசுல இருந்து 63வது வயசு வரைக்கும் உள்ள விஷயங்கள் இருக்க, அதனுடைய ரெக்கார்ட்ஸ்களை எடுத்து பார்த்தா அது 99 மடங்கு இருந்தா பிறப்புல இருந்து 40 வயசு வரைக்கும் உள்ள வாழ்க்கைக்கு உள்ள ரெக்கார்ட்ஸ் 1 மடங்கு தான் இருக்குது. அதாவது 23 வருஷ வாழ்க்கைக்கு உள்ள ரெக்கார்டு எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அதுல எவ்வளவு இருக்கு, 99% ரெக்கார்டு கிடைக்குது. பிறப்பிலிருந்து 40 வயசு வரைக்கும் உள்ள வாழ்க்கை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஆதாரப்பூர்வமான நிகழ்ச்சிகளாக அதிகம் கிடைக்கிறது இல்ல. மொத்தத்தையும் திரட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது 40 வயசு வரைக்கும் உள்ள ஆதாரப்பூர்வமான வாழ்க்கைய ஒரு புத்தகத்தில் நீங்க எழுதுனீங்கன்னு சொன்னா ஒரு அரைக்குயர் நோட்ல உங்களுக்கு எழுத முடியும்னு சொன்னா 40ல இருந்து 63 வயசு வரைக்கும் உள்ள வாழ்க்கைய இப்படி 10 வால்யூம் எழுதினாலும் பத்தாது, இவ்வளவு பெருசா 20 வால்யூம் பத்தாது. அப்ப எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததிலிருந்து 40 வயசு வரைக்கும் மற்ற மனிதர்களை எப்படி மற்றவங்க கவனிப்பாங்களோ அப்படி கவனிக்கப்பட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நான் வழிகாட்ட வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு தலைமைத்துவத்தை அவங்க ஏற்றுக்கொண்ட பொழுது அவங்கள அப்படியே கவனிச்சாங்க. அவங்களுடைய நடைய கவனிச்சாங்க, பேச்ச கவனிச்சாங்க, மூச்ச கவனிச்சாங்க, கோலத்தை கவனிச்சாங்க, உயரத்தை கவனிச்சாங்க, நிறத்தை கவனிச்சாங்க, அவங்களுடைய எல்லா விதமான காரியங்களையும் ஒவ்வொரு வார்த்தையும் கவனிச்சாங்க, பேசக்கூடிய துணியை கவனிச்சாங்க என்றெல்லாம் இப்படி நிறைய கவனித்து அதை ரெக்கார்டு பண்ண காரணத்தினால அவங்களுடைய 40ல இருந்து 63 வயசு வரைக்கும் உள்ள வாழ்க்கையில நிறைய சான்றுகள் நமக்கு கிடைக்கிறது. இன்னும் சொல்ல போனா அதுதான் நமக்கு வழிகாட்டுறதுக்கு தேவையும் கூட. 40 எப்ப இறை தூதர் ஆகிறார்களோ அதுக்கு பிறகு என்னத்தை அவங்க வாழ்ந்து காட்டினாங்களோ அதை நம்ம எடுத்துக்கொள்ளணும். 40 வயசுக்கு முந்தி உள்ளது அவங்க ஒரு மனிதர் என்ற முறையில் வாழ்ந்த வாழ்க்கை, இதை நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். அதனால இந்த 40 வயசு நீங்க எடுத்து பார்த்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறப்பிலிருந்து 40 வயசு வரைக்கும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா
பரவலா நம்ம சொல்லக்கூடிய பல விஷயங்கள்ல தப்பு தவறுமா தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆதாரமே கிடையாது. நிறைய விஷயங்கள்ல நான் பிறப்புல இருந்து அவங்க 40 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய தவறுகள் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அது ஒரு சில தவறுகளை உதாரணத்துக்காக வேண்டிய அதையே பட்டியல் போட்டுட்டு போனா நிறைய போயிடும். உதாரணத்துக்கு சொல்வதா இருந்தால் நம்ம சொல்லுவோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்தாங்க பாருங்க, அந்த பிறந்த ராத்திரியில உலகத்துல உள்ள அந்த மாளிகை உளுந்துச்சு, இந்த நெருப்பு அணைஞ்சிச்சு, அந்த அமெரிக்காவில் இது நடந்துச்சு, ஈரான்ல இது நடந்துச்சு என்றெல்லாம் பலவிதமான சம்பவங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். இது எப்படி எழுத முடியும்? பிறக்கும் பொழுது ரசூல் நபிகள் நாயகம் பிறக்கும் போது நான் பிறக்கும்போது இப்படி நடந்தது என்று ரசூல்லா சொன்னா வேண்டாம் சொல்ல முடியும். பிற்காலத்துல நபிகள் நாயகம் சொல்லி இருந்தா நம்ப முடியும். இவங்க மக்காவில் பிறக்கிறாங்க, ஈரான்ல உள்ளது என்னமோ நடக்குது, அது எப்படி இந்த ராத்திரில அது நடந்துச்சுன்னு ஒருத்தரால் அறிவிக்க முடியும்? அறிவிக்க இயலாது. அப்ப அங்க இது நடந்துச்சு, இதெல்லாம் கதை, இதெல்லாம் நம்ம சொல்ல போகும் பொழுது இப்படி எல்லாம் நம்ம நபிகள் நாயகத்தை பத்தி கூட சொன்னோம்னு சொன்னா ஆதாரத்தோட உள்ள 40 வயசுக்கு பிந்தின வாழ்க்கை இருக்கு பாருங்க, அதுலயும் தேவையில்லாத சந்தேகங்கள் மக்களுக்கு வந்துடும், எழுப்பிடுவாங்க. அதனால இப்படியான சம்பவங்களை பார்க்கிறோம். ஆமினா அவங்க தாயார் குழந்தைய சுமந்து இருந்தது, வயிறு பெருசாவல, அப்படியே ஒரே பிளாட்டாவே இருந்துச்சு என்று சொல்லக்கூடிய சம்பவத்தை பார்க்கணும். நபிகள் நாயகம் பிறந்த உடனே அங்கிருந்து அப்படி ஒளி வீசி பிளம்பு அப்படி ஈரான் வரைக்கும் அந்த ஒளி போய்கிட்டே இருந்துச்சு என்றெல்லாம் சொல்லக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம். இதெல்லாம் கிடையாது. இதுக்கெல்லாம் எந்த ஒரு ஆதாரமும் எந்த ஒரு சான்றும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க பிறந்தாங்க பாருங்க, பிறக்கும் போது நபியாவெல்லாம் பிறக்கல. சில வாழ்க்கை அப்படி சொல்லுவாங்க, நபிகள் நாயகம் பிறக்கும் போது நபி, பிறவி நபி என்று சொல்வார்கள். நபிங்கிறதெல்லாம் பிறப்புல எல்லாம் வர்றதே கிடையாது. நபிங்கிறது அல்லாஹ் சில அவங்கள நல்லா ட்ரைனிங் பண்ணி அவங்கள தேர்வு செஞ்சு அல்லாஹ்வா கொடுக்கிற ஒரு கிஃப்ட் தான் நபிங்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பிலேயே நபியா இருந்தாங்கன்றாங்களே, அது சரியா நீங்க பாத்தீங்க என்று சொன்னா அது இல்லைங்கிறதுக்கு திருக்குர்ஆன்ல நிறைய நீங்க சான்றுகளை பார்க்கலாம். நமக்கெல்லாம் சொன்ன சின்ன சூரா, அந்த சூறாவுல 93வது அத்தியாயம் 7வது வசனத்தை எடுத்து பாருங்க. வஜதக லால்லன், உம்மை வழி தவறியவராக இறைவன் கண்டு ஃபஹதா, வழிகாட்டினான். அப்ப பிறக்கும் போதே நபியா பிறந்தா வழி தவறியவராக காண முடியுமா? பிறக்கும் போது நபியா தானே பிறந்தாங்க, வழி தவறி இப்படி இருக்க முடியும்? அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல, நபியை 40 பண்ண நபி ஆக்கி இருக்கிறேன், இதுக்கு முந்தி நீ வழி தவறி இருந்தாய்ன்னு சொல்றான். வஜதக லால்லன், வழி தவறியவராக உம்மை கண்டு ஃபஹதா, உமக்கு வழிகாட்டினான், அல்லாஹ் வழிகாட்டினான். அப்ப அவங்க நபியா இருக்கல, இந்த வஹி வர்றதுக்கு முன்னாடி பிறக்கும் போது நபியா இருக்கல, 40 வயசு வரைக்கும் நபியா இருக்கல. அதே மாதிரி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா 42வது அத்தியாயம் 52வது வசனம், அதுல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மா குன்த தத்ரி மல் கிதாபு வலல் ஈமான், முகமதே நபியே வேதம் என்றால் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. முதல்ல இதுக்கு முன்னாடி ஈமான் விசுவாசம் நம்பிக்கை உள்ளது என்றால் என்ன உங்களுக்கு தெரியாது. இதற்கு முன்னர் வேதம் என்பதே என்னவென்று உமக்கு தெரியாது, ஈமான் என்பதே என்னவென்று தெரியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்பதான் தெரியுது. ஃபர்ஸ்ட் அல்லாஹ்விலிருந்து வஹி வந்த பிறகு 40வது வயசுல தான் இதெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது என்று அல்லாஹ் சொல்கிறான் திருமறை குர்ஆன்ல. இப்ப இதுல என்ன விளங்குது? அதுக்கு முன்னாடி ஈமான் என்னன்னு தெரியாம இருப்பாங்களா? நபியா இருந்தா பிறக்கும் போதே ஒருவர் நபியா பிறந்தா ஈமான் என்னன்னு கூட தெரியாம இருப்பாங்களா? தெரியாம இருந்தாங்க நல்லா சொல்லி காட்டுறான். அவ்வளவு வேண்டியது இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் இறை தூதர் என்ற அந்த பொறுப்பு ஒப்படைத்து இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீன உடனே இறை தூதர் ஆக்கிட்டாங்கல்ல, அப்ப கூட அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகலைய. அவங்க பயப்படுறாங்க, மூர்ச்சி ஆகுறாங்க, பொறுத்துக்கிட்டு படுக்கிறாங்க. அவங்க மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான் போய் வரக்காங்கிற ஒரு கிறிஸ்தவ மதத்தை அறிஞர்கிட்ட அழைத்துக்கிட்டு போய் என்னன்னு கேட்கும்போது அவர் ஒருக்கா உறுதிப்படுத்துறாரு. எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, பிறவிலேயே நபிங்கிற மாதிரி எல்லாம் இதனால எந்த ஒரு பயனும் கிடையாது, இதுல எல்லாம் எந்த ஒரு சிறப்பும் கிடையாது, இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. நமக்கு என்ன ஆதாரம் இருக்குது? ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் மாதத்தில் குர்ஆன் அருளப்பட்டது. அப்ப ரமலான் மாதத்தில் எல்லாருடைய தூதரை நியமிக்கப்பட்டாங்க, அவ்வளவுதான் நமக்கு ஆதாரம் இருக்கே தவிர அதுக்கு முன்னாடி எல்லாம் இறை தூதராக அவங்க இருக்கல, பிறக்கலைங்கிறது விளங்கிக்கணும். அப்ப பிறக்கும் போதே அது நடந்தது, இது நடந்தது, அந்த அதிசயம் நடந்தது, இந்த அதிசயம் நடந்தது என்றெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் யாரும் அப்படிலாம் கவனிக்கல, பிறக்கும் போது உள்ள சமாச்சாரம் கவனிக்கல. அப்ப இதை விளங்கிக்கணும். இன்னும் சில பேர் பிறக்கும் போது கத்னா செஞ்சு பிறந்தாங்க, கத்னா செஞ்சு பிறந்தாங்கன்னு எங்க இருக்கு? ஆதாரப்பூர்வமான எந்த ஒரு ஹதீஸ்லயும் இல்ல. சில ஹதீசுகள் இருக்கிறது,
அது தவறான, அதாவது எத்துக்கட்டப்பட்டவர்கள், பொய் சொல்லக்கூடியவர்கள் வழியாக உள்ள ஹதீஸ் தான் இருக்கிறது. இது நிறைய அறிஞர்கள் அதை தவறுன்னு சொல்லி காட்டுகிறாங்க. இந்த ஹதீஸ சுஃபியான் இப்னு முஹம்மதுல் ஃபஸாரிங்கிற ஒரு ஆளு தான் அறிவிக்கிறாரு. இவர் இட்டுக்கட்டக்கூடிய ஆளு என்று சொல்லக்கூடிய நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னொரு நூஹ் இப்னு முஹம்மது என்பவர் தான் இதை அறிவிக்கிறார் இன்னொரு அறிவிப்புல. அவரும் பொய் சொல்லக்கூடிய ஆளு. அப்ப கத்தனா செஞ்ச சுன்னத்து செய்யப்பட்ட பிறந்தாங்க என்பது பெரிய சிறப்பா. லட்சத்துல ஒரு குழந்தை அப்படி பிறக்கத்தான் செய்யுது இன்னைக்கு கூட. அதெல்லாம் பிறப்புல எத்தனை விதங்கள் பிறக்கும்போது அப்படி ஒண்ணு பிறந்துடலாம். இதெல்லாம் ஒரு சிறப்பாகலாம் சொல்லி காட்ட முடியாது. அதனால அந்த கத்தனா செஞ்சு பிறந்தாங்க அதெல்லாம் கிடையாது. அரபு நாட்டுல கத்தனா செய்யற இப்ராஹிம் நபி காலத்துல இருந்து ஒரு வழக்கம் இருந்துச்சு. எல்லாரும் பண்ணுனாங்க. அது மாதிரி அவங்களுக்கு பண்ணிருப்பாங்களே தவிர அப்படிதான் எடுத்துக்கொள்ளணுமே தவிர அதை என்ன செய்யக்கூடாது, கத்தனாவே நம்ம ரசூலுல்லாஹ் முதல் சொல்லி கொடுத்தாங்களா? கிடையாது. இப்ராஹிம் நபி காலத்திலிருந்து அரபுகள் விடாம அதை செஞ்சுக்கிட்டு வந்தாங்க அந்த பழக்கத்தை. அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தையா இருக்கும்போது மற்ற குழந்தைகளுக்கு செய்யற மாதிரி அவங்களுக்கு பண்ணிருப்பாங்க என்று சாதாரணமா அதை எடுத்துக்கொள்றதை விட்டுட்டு சிறப்பு சேர்க்கிறோங்கிற பேர்ல இப்படி எல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. இதுகள் எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. இதுக்கெல்லாம் நமக்கு அனுமதி கிடையாது, ஆதாரம் கிடையாது. இன்னும் சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா, நபிகள் நாயகத்துக்கு தலைமுறை சொல்றேன்னு சொல்லிவிட்டு மரம் பட்டியெல்லாம் போட்டிருப்பாங்க. ஆதம்னு ஆரம்பிச்சு அப்படியே ஆதம்ல இருந்து அவரு, ஆதமுடைய புள்ள, அந்த பிள்ளைக்கு புள்ள, பிள்ளைக்கு புள்ளன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் கொண்டாந்து முடிப்பாங்க. அதாவது நபிகள் நாயகத்துல இருந்து முதல் மனிதர் வரைக்கும் தலைமுறை பட்டியல் வாசிப்பாங்க. அதுல எவ்வளவு பேர் வாசிப்பாங்கன்னு கேட்டா 51 பேர் வாசிப்பாங்க. அது ஒரு பாட்டு வேற படிச்சுக்கிடுவாங்க. ஆதம் முதல் 51ஆம் தலைமுறையாம் அப்துல்லா, ஆதத்துல இருந்து 51வது தலைமுறையில் அப்துல்லா வந்தாரு என்று சொல்லக்கூடிய காட்சி எல்லாம் பார்க்கிறோம். இது என்ன ஆதாரம்? யார் சொன்னா உங்களுக்கு? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் உள்ள பட்டியலை எந்த வகையில கண்டுபிடிச்சீங்க? குர்ஆன்ல இருக்குதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்களா? இல்ல. அதிகபட்சம் அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க சொன்னதும் இருக்கிறது. அவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய பாரம்பரியத்தை பத்தி, நம்முடைய பரம்பரையை பத்தி சொல்லும் பொழுது ஒரு சில குறிப்புகளை சொல்லியிருக்கிறாங்க. 2-3 தலைமுறையை தான் சொல்லியிருக்கிறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ஆரம்பிச்சு 51 தலைமுறைக்கு கொண்டு வந்துடுறீங்க. 51 தலைமுறை வரைக்கும் அவங்களுக்கு பட்டியல் வாசிக்கிறீங்க. இது உண்மையா இருக்க முடியுமா? உண்மையா இருக்கவே முடியாது. அதுக்கு என்ன சான்று? அது சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீங்க சஹீஹுல் புகாரி எடுத்துக்கிறீங்க, 3348வது நிறைய இடங்கள்ல வருது. ஒரு உதாரணத்துக்காக வேண்டி 3348வது ஹதீஸ் எடுத்துக்கிறீங்க. இந்த நபி மொழியில என்ன வருதுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் சொல்றாங்க நம்மளை பார்த்து, அதாவது முஸ்லீம்களை பார்த்து சொல்றாங்க, உங்களுக்கு முன்னாடி பல நபிமார்கள் போயிட்டாங்க, இப்ப நான் கடைசியா வந்திருக்கிறேன், என்னுடைய சமுதாயமா நீங்க இருக்கிறீங்க, உங்களையும் உங்களுக்கு முந்தி உள்ள சமுதாயத்தை நம்ம கம்பேர் பண்ணோம்னு சொன்னா உங்க அளவு எவ்வளவு அவங்க அளவு எவ்வளவு தெரியுமா கேட்கிறாங்க. தெரியாதுன்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மா அன்தும் ஃபின்னாசி இல்லா கஷரத்தி சௌதாயி ஃபீ ஜில்தி சௌரின் அபியல. அதாவது நீங்கள் மற்ற சமுதாயத்தோடு ஒப்பிடும்போது எந்த அளவில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், கருப்பு நிற காளை மாட்டிலே ஒரே ஒரு வெள்ளை முடி எவ்வளவு இருக்கும்? ஒரு காளை மாட்டில் லட்சக்கணக்கான முடி இருக்கும். அதுல ஒரு வெள்ளை முடி இருக்குன்னு வைங்களேன், அதான் நீங்கிறாங்க. இது என்னமோ கருப்பு வெள்ளை பிரைட் வெளிச்சத்துக்கு சொன்னாங்கன்னு சொல்லக்கூடாது, அளவை சொல்லும்போதே சொல்றாங்க. சொர்க்கவாசிகள் பாதியா நீங்க இருக்க விரும்புகிறீர்களா, சொர்க்கவாசிகள் 1/3 இருக்க விரும்புகிறீர்களா என்றெல்லாம் கேட்டு நம்பருக்கு தான் சொல்றாங்க, கவுண்டிங் தான் சொல்றாங்க. அந்த அதிர்ஷ்ட பார்த்தா உங்களுக்கு விளங்கும். அப்ப நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அதாவது நபிகள் நாயகத்திலிருந்து உலகம் அழிகிற வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை கோடி மக்கள், இன்னைக்கு 600 கோடி பேர் வாழ்றோம். முஸ்லிம்கள் மட்டும் எடுத்தா கூட 150 கோடிக்கு மேல உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப 150 கோடி வாழக்கூடிய இந்த முஸ்லிம்கள்ல இருந்து நபிகள் நாயகம் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை ஆயிரம் கோடி ஆச்சு. இவ்வளவு கோடி மக்களை பத்தி ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நீங்க எல்லாம் ஒரு வெள்ளை முடிதான், மற்றவங்க எல்லாம் பெரிய கருப்பு மாட்டு, நிறைய கருப்பு முடி, காளை மாட்டு அளவுக்கு கருப்பு முடிங்கிறாங்க. அப்ப நான் கேட்கிறேன், 51 தலைமுறைக்கு எத்தனை வருஷம் ஆகும்? ஒரு 100 வருஷம் ஆவரேஜ் வச்சு பாத்தீங்கன்னா 5000 வருஷம் ஆகுமா? அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் 5000 வருஷம் தானா? அது நூஹ் நபி மாதிரியே ஒரு 1000 வருஷம் கொஞ்சம் பேர் வாழ்ந்தாங்க, எல்லாரும் வாழ்ந்திருக்க முடியாது. நூஹுக்கு முந்தி வரைக்கும் அப்படி 1000 வருஷம் அந்த காலத்துல வாழ்நாள் இருந்துச்சுன்னு வச்சுக்கிட்டு பாக்குவோமா? அப்ப கூட எவ்வளவு வந்துட போகுது? ஒரு பாதி பேருக்கு 1000 வருஷம் வச்சுக்கிறங்க, பாதி பேருக்கு 100 வருஷம் வச்சுக்கிட்டு பாருங்க. பாத்தீங்கன்னா ஒரு 30,000 ஆண்டு வரும், 30,000 வருஷம் வரும். அவ்வளவுதான் ஆச்சு உலகம் படைக்கப்பட்டு. 30,000 வருஷத்துல அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா 30,000 வருஷத்துல உள்ள மக்கள் இப்ப உள்ள மக்களோட கம்பேர் பண்ண ஒரு முடிவு அளவு தான் இருப்போமா?
30,000 வருஷத்துல அவ்வளவு பெருகி இருக்கும். ஆரம்ப காலத்துல ரொம்ப கம்மி. நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோமே, நம்ம இந்தியாவுல மக்கள் தொகை எவ்வளவுங்கிறத பாரதியார் ஒரு பாட்டு படிச்சார். எந்த இந்தியாவுல? பிரிக்கப்படாத இந்தியாவுல, அதாவது இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லாம் சேர்ந்திருந்த இந்தியாவுல 30 கோடி முகமுடையாள்னு சொன்னார். 30 கோடி மக்கள். இப்ப எவ்வளவு? இங்க ஒரு 100, அங்க ஒரு 20, இங்க ஒரு 140 கோடி ஆச்சு. பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தியாவெல்லாம் சேர்த்து எவ்வளவு பேர் இருக்கிறோம்? 140 கோடி மக்கள் இருக்கிறோம். 30ன்னு படிச்சு எவ்வளவு வருஷம் ஆச்சு? 50 வருஷம் கூட ஆகல. 50 வருஷத்துக்குள்ள என்ன ஆச்சுன்னு கேட்டா 30 கோடி ஆயிருந்தது 140 கோடின்னா 5 மடங்கு ஏறக்குறைய பெருகிருச்சு. 5 மடங்கு. அப்ப இப்ப அவ்வளவு ஃபாஸ்ட் இப்பதான் வேகமா இருக்குது. அப்ப இப்படியே போய்கிட்டே வந்தீங்கன்னு வைங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா உலக ஜனத்தொகையே ஒரு 10 லட்சத்துக்குள்ள அடங்கி போயிடும். அவ்வளவுதான் இருந்திருக்கும். அப்ப இந்த மாட்ட அளவுக்கு கடந்த காலத்து மக்கள் வாழ்ந்தாங்க. நீங்க போறாந்தா காலத்தை நீட்டிக்கிட்டே போகணும். இந்த பக்கம் போறாந்தா கொஞ்சம் 10 வருஷத்துல பல கோடி பேரை நீங்க பாத்துடலாம். அந்த பக்கம் போய் முன்னாடி போய் பாத்தீங்கன்னு சொன்னா பல லட்சக்கணக்கான வருஷங்கள் கடந்து இருந்தால் மாத்திரம்தான் அவங்க அதிகமாகவும் நாம குறைவாகவும் இருக்க முடியும். இந்த அளவுக்கு காலமாட்டு முடிய அளவுக்கு, முழு காலமாட்டு அளவுக்கு அவங்களும், அதுல ஒரு முடிய அளவுக்கு நாமளும் இருக்கணும்னு சொல்வதா இருந்தால் நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி லட்சோப வருஷங்கள் போயிருக்கணும். அப்ப 51 தலைமுறை இது கிடையாது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த மாதிரி தலைமுறையை பத்தி பேசுறதையே வெறுக்கிறாங்க. என்னப்பா உனக்கு ஆதாரம் இருக்குது, ஏன் இப்படி தலைமுறை சொல்றீங்க, எங்க இருந்து கிடைச்சு உங்களுக்கு என்று சொல்ற காட்சியை பார்க்கிறோம். அப்ப இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்கன்னா இப்ராஹிம் நபி வரைக்கும் தலைமுறை சொல்லி நிப்பாட்டுவாங்க. இப்ராஹிம் நபி வரைக்கும் தலைமுறையை சொல்ற பத்தி இப்னு கசீர் அந்த ஃபுசூலும் மின சீராங்கிற அவருடைய நூல்ல அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இப்ராஹிம் நபிக்கும் நபிகள் நாயகத்துக்கும் மத்தியில 15 பேர் உண்டு என்று சிலர் சொல்லுகிறார்கள், வேறு சிலர் 9 பேர் என்று சொல்லுகிறார்கள், வேறு சிலர் 7 என்று சொல்லுகிறார்கள், சில பேர் 40 என்று சொல்றாங்களாம். அதாவது இப்ராஹிம் நபிக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு எத்தனை உனக்கு கண்டுபிடிக்க இல்ல. இப்ராஹிம் நபிக்கு பிந்தினவங்க அவங்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மத்தியிலேயே எவ்வளவு இருக்குதான்? கொஞ்சம் பேர் 40ங்கிறாங்க, கொஞ்சம் பேர் 15ங்கிறாங்க, கொஞ்சம் பேர் 9ங்கிறாங்க, கொஞ்சம் பேர் 7ங்கிறாங்க. அப்ப இந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம வந்துகிட்டு எப்படி ஆதம் வரைக்கும் தலைமுறை சொல்றது? இந்த மாதிரி தலைமுறை சொல்வதற்கு நமக்கு சான்று இல்லை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமுறையை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா இப்படி சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் முஸ்லீம்ல பார்க்கலாம், 4221வது ஹதீஸ்ல பார்க்கலாம். இன்னல்லாஹ் ஹஸ்தஃபா கினானத மின் உல்தி இஸ்மாயில், இஸ்மாயிலுடைய பிள்ளைகளில் கனானாவை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். இல்லையா? வஸ்தஃபா குரைஷம் மின் கனானா, இந்த கனானாவிட கூட்டத்தில் இருந்து குரைஷ் கூட்டத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். வஸ்தஃபா மின் குரைஷின் பனி ஹாசிம், குரைஷ் கூட்டத்தில் இருந்து பனு ஹாசிமை தேர்ந்தெடுத்தான். வஸ்தஃபானி மின் பனி ஹாசிம், பனு ஹாசிமில் இருந்து என்னை தேர்ந்தெடுத்தான். இதுதான் ஆதாரமா கிடைக்கக்கூடிய பரம்பரை பட்டியல். என்ன பட்டியலே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு ஹாசிம் குலத்தை சேர்ந்தவர்கள். ஆதாரம் இருக்குது. அந்த பனு ஹாசிம் என்பது குறைசி என்ற குலத்தினுடைய ஒரு உட்பிரிவு. ஆதாரம் இருக்குது. குறைசி என்பது இந்த கனானா என்பவருடைய வழித்தோன்றல்கள் உள்ளவங்க. ஆதாரம் இருக்குது. இந்த கனானாங்கிறவர் இஸ்மாயிலுடைய வழித்தோன்றல உள்ளவர். ஆதாரம் இருக்குது. இஸ்மாயில் இப்ராஹிம் நபியுடைய வழித்தோன்றல். ஆதாரம் இருக்குது. அப்புறம் ஆதமுடைய வழித்தோன்றல், அவ்வளவுதான் போகலாம். இதுதான் ஆதாரம் இருக்கே தவிர இவருடைய அப்துல்லா, அப்புறம் அப்துல் முத்தலிபு, அப்துல் முனாவு, குசை, கிலாபு, முர்ரா, காபுன்னு சொல்லி என்னென்னமோ சொல்றாங்க பேர்களை. இதுகளெல்லாம் ஆதாரம் கிடையாது. இப்படி நம்ம சொல்லக்கூடாது. சரி, இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்பிலிருந்து 40 வயசு வரைக்கும் உள்ளதுல பெருசா நமக்கு சான்றுகள் கிடைக்கல. அதிகபட்சமா நம்ம என்ன தெரிந்து கொள்ளலாம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயதிலேயே, சாதாரணமா எல்லாரும் மாதிரி பிறந்தாங்க, சிறு வயதிலேயே அவங்க தாய் தந்தையரை இழந்தாங்க. இதை நம்ம சொல்ல முடியும். இது குர்ஆனை ஆதாரமா வைத்து கூட சொல்ல முடியும். 93வது அத்தியாயத்துல 6வது வசனத்துல எல்லாம் சொல்றான், அலம் எஜிதுக்க யதீமன் ஃபஆவா, அனாதையாக இருந்த உம்மை அரவணைக்கவில்லையா, நான் அரவணைக்கவில்லையா, அல்ல அரவணைக்கவில்லையான்னு கேட்கலாம். அனாதையா இருந்தாங்கன்னா தாய் தந்தை இழந்திருந்தாங்கன்னு அர்த்தம். அதாவது சின்ன பிள்ளைகள் இறந்திருந்தாங்கன்னு அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனாதையா இருந்தாங்க என்பதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. சின்ன வயசுலேயே தாய் தந்தையரை இழந்தார்கள். ஆதாரம் கிடைக்கிறது. அதே மாதிரி என்ன கிடைக்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய பிறந்தது எப்பன்னு சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க, நான் திங்கட்கிழமை பிறந்தேன். அது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிருக்குது.
அல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்கான். அல்லது வீட்டுல திங்கக்கிழமை பிறந்த நாள் பண்ணு சொல்லியிருப்பாங்க. தெரிஞ்ச நண்பர் எப்படி தெரிஞ்சாங்கன்னு தெரியல. ரசூலுல்லாஹ் சொன்னா நம்ம ஏத்துக்க வேண்டியதான். சஹீஹ் முஸ்லிம்ல 1978வது ஹதீஸ்ல சுயில அன் ஸௌமில் இஸ்னைனி, திங்கட்கிழமை நோன்பு நோற்பது பற்றி அவர்கிட்ட கேட்கப்பட்ட போது ஃபகால ஃபீஹி உலித்து, அன்னைக்கு தான் நான் பிறந்தேன். ஓ ஃபீஹி உன்சில அலைய, அன்னைக்கு தான் நான் நபியாவும் ஆனேன், எனக்கு அருளப்பட்டது. திங்கக்கிழமை தான் நான் இறை தூதராகவும் ஆனேன், நான் பிறந்ததும் திங்கக்கிழமை தான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கக்கிழமை பிறந்தாங்க, நமக்கு ஆதாரம் இருக்கிறது. அவங்க தாயார் பேரு அப்துல்லா, தாயார் பேர் ஆமினா என்பதற்கும் தகப்பனார் பேர் அப்துல்லா என்பதற்கும் ஆதாரங்கள் இருக்கிறது. என்ன சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் எழுதும் போது மின் முகம்மது இப்படி அப்துல்லான்னு தான் எழுதுவாங்க. ஹெர்கல் மன்னருக்கு, கைசரு, கிஸ்ரா எல்லாருக்கும் எழுதும் பொழுது அவங்களுடைய கடிதங்கள் எல்லாம் ரெக்கார்ட்ஸா இருக்கிறது. புகாரி, முஸ்லிம் உட்பட ஏராளமான நூல்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது எழுதும் போது முகமது இப்னு அப்துல்லா, அப்துல்லாவின் மகன் முகமது எழுதுவது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அவங்க தகப்பனார் பேர் அப்துல்லா, அவங்க தாயார் பேர் ஆமினாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கிறது. பாட்டனார் பேர் அப்துல் முத்தலிபுக்கு ஆதாரம் இருக்கிறது, அபு தாலிபுக்கு ஆதாரம் இருக்கிறது, பெரிய தாங்கிறதுக்கு, அப்பாஸுக்கு ஆதாரம் இருக்கிறது, ஹம்சாவுக்கு ஆதாரம் இருக்கிறது. இப்படிலாம் சில ஆதாரங்கள் இருக்கிறது. இதெல்லாம் ஓகே. அது பிறந்த நாள் இருக்கு, அதுல கூட நம்ம ஒரு தவறான ஆதாரம் இல்ல வந்து சொல்லிட்டு இருக்கோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது ஒரு குறையும் கிடையாது, பிறந்த நாள தெரியலன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ற காலத்தில் அவங்க வாழவில்லை, அப்பெல்லாம் கவனிக்கவில்லை, அதனால ரெக்கார்ட் பண்ணல. எப்ப பிறந்தாங்க என்ற கருத்தை சொல்ல வரும்பொழுது 4 கருத்து சொல்றாரு இப்னு கசீர். என்ன சொல்ற, அவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய கருத்து என்னன்னு கேட்டா, ரபியுல் அவ்வல் மாதம் திங்கட்கிழமை பிறை 2 பிறந்தாருன்னு அவர் சொல்றாரு. இப்னு கசீர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ரபியுல் அவ்வல் மாசம் பிறந்தாங்க, அது திங்கட்கிழமை பிறந்தாங்க, அதுவும் பிற 2 பிறந்தாங்கன்னு அவங்க சொல்றாங்க. இன்னும் அவர் சொல்லிவிட்டு சொல்றாரு, சில பேர் 8 என்றும் சொல்கிறார்கள், சில பேர் 10 என்று சொல்கிறார்கள், சில பேர் 12 என்று சொல்கிறார்கள். 4 சொல்றதுல இருந்த அதுக்கு ஒரு கன்ஃபார்மான ரெக்கார்டு இல்லைன்னு அர்த்தம். கன்ஃபார்மா திங்கக்கிழமைக்கு ரெக்கார்டு இருக்கு பாருங்க, அது கருத்து வேறுபாடு வராது. யாரும் செவ்வாய்க்கிழமை சொல்லவே காணோம். ஏன் சொல்றேன், ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்க நான் திங்கள் பிறந்தேன். அவ திங்கள் பிறந்ததுல 4 கருத்து வரல. என்னைக்கு தேதியை சொல்லும் போது என்னவாகுதுன்னா, அது ரபியுல் அவ்வல் மாசத்துல, அது வந்து பிறை 12, பிறை 2ல, பிறை 8ல, 10ல, 12ல இந்த 4 கருத்து இருக்கிறது. 12 உலகம் நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அது கன்ஃபார்ம் கிடையாது. அதை வந்து அது மாதிரி சஹாபாக்கள் கொண்ட மீலாதுல்லா இஸ்லாத்துல கிடையாது. கொண்டாடி இருந்து அதை வச்சா கண்டுபிடிச்சிருக்கலாம். அவங்க சஹாபாக்கள் கொண்டாடி இருப்பாங்க, அதை வச்சு கரெக்டா தேதியை கண்டுபிடிச்சிடலாம். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப பிறந்தாங்கிறது நமக்கு ரெக்கார்டு கிடையாது. ரபியுல் அவ்வல்ல பிறந்தாங்கன்னு கன்ஃபார்மா நமக்கு தெரியும், சொல்ல முடியும். திங்கக்கிழமை பிறந்தாங்கன்னு சொல்ல முடியும். அதுவும் எப்ப பிறந்தாங்க, எப்ப நபி ஆனாங்கிறதுக்கு ஒரு ரெக்கார்டு கிடைக்குது. சஹீஹுல் புகாரியில 3948 3948 ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டா, ஃபத்ரத்து பைன ஈசா வ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 சனா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் ஈசா நபிக்கு மத்தியில இறை தொடர்பு நின்று போயிருந்த காலகட்டம், பத்திரத்துடைய காலம் 600 ஆண்டுகள் என்று இருக்கிறது. 600 ஆண்டுகள் என்று சல்மான் பார்சி ஒரு நபி தோழர் சொல்றார், அவர் ஆய்வு பண்ணக்கூடியவர் சொல்றார். அப்ப நான் ஈசா நபியில அவர் என்ன, அவர் கிறிஸ்தவத்தில் இருந்து பாதிரியாரா இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர் இல்லையா, அவருக்கு அந்த கிறிஸ்தவ அந்த வரலாறு அவருக்கு தெரியும். ரசூலுல்லாஹ்வுடைய எப்ப நபியானங்கிற வரலாறு அவருக்கு தெரியும். ரெண்டையும் வச்சு அவர் தான் சொல்ல முடியும். ஒரு கிறிஸ்தவ பாதிரியாரா இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவரால் தான் அதை கரெக்டா சொல்ல முடியும். அவர் என்ன சொல்றாருன்னா, ஈசா நபிக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வந்து 600 வருஷத்துக்கு பிறகு வந்தது. அதுக்கு வந்து புகாரில நமக்கு என்ன இருக்கு, ஆதாரம் கிடைக்கிறது. ஒன்னு இருக்கு, எந்த வருஷம் பிறந்தாங்க என்பதுல யானை ஆண்டு பிறந்தார்கள் என்று ஹதீஸ் இருக்குங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் யானை ஆண்டு, அதாவது யார் சொல்றா, கைஸ் இப்னு மஹரமா என்று சொல்றாரு. இது முஸ்னத் அஹ்மதுல இருக்கு, சஹீஹான ஹதீஸ் தான். அதுல என்ன இருக்குன்னு கேட்டா, நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் யானை ஆண்டில் பிறந்தோம். அந்த காலத்துல உள்ளவர் சொல்றாரு, நானும் பிறந்தது யானை வருஷத்துல தான், ரசூலுல்லாஹ் பிறந்தது யானை வருஷம், நாங்க ரெண்டும் ஒரே காலத்துல உள்ளவங்க, ஒரே நாள்ல பிறந்தோம், ஒரே நாள்ல வேற பிறந்திருக்கிறார். ஏன் அது சின்ன அந்த பிறந்திருக்காரு. யானை ஆண்டுனா என்ன எல்லாருக்கும் தெரியும். யானை ஆண்டுங்கிறது, யானை ஆண்டு என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு முன்னாடி காபாங்கிற அந்த ஆலயத்தை அழிப்பதற்காக வேண்டி யமன்ல உள்ள யமன்கிற நாட்டை சேர்ந்த ஆபரகாங்கிற ஒரு மன்னன் யானை படையை திரட்டி கொண்டு அழிக்கிறதுக்கு வர்றான். அல்லாஹ் வந்து அதிசயமான முறையில் அபாபில் பறவைகளை அனுப்பி அவர்களை தோற்கடிக்க செய்கிறான் என்பது சூரத்துல் ஃபீல் என்ற யானை அத்தியாயம் கூட குர்ஆன்ல இடம்பெற்றிருக்கிறது சம்பவம். இந்த நிகழ்ச்சியை தான் யானை ஆண்டுமாங்க. இந்த நிகழ்ச்சி எப்ப நடந்துச்சோ அதுக்கு பேர் தான் யானை ஆண்டு. அந்த வருஷத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறாங்க என்று அவர் சொல்கிறார்.
ஆனா அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, யானை ஆண்டு எதுங்கிறதுல நிறைய கருத்து வேறுபாடு இருக்கு. யானை ஆண்டுங்கிறது அது எப்ப, அப்புறம் ரசூலுல்லாஹ்வுடைய 40 வயசுக்கு அந்த யானை ஆட்டுக்கு மத்தியில் உள்ள டிஃபரெண்ட் எவ்வளவு கேட்கும் பொழுது 40, 50, 63 பலவிதமான கருத்துக்கள் சொல்லப்பட்டு போயிடுது. அதனால நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. நமக்கு தேவை என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க 40 வயசுல அல்லாஹ்வுடைய தூதர் ஆனாங்க. அதுக்கு பிறகு அவங்க வாழ்க்கையை பார்க்கணும். இவ்வளவுதான் நம்ம அதுல விளங்கிக்கிறணும். இன்னொரு விஷயம் விளங்கிக்கிற வேண்டியது என்னன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்றைக்கு இருந்த சமுதாயத்துல நல்ல ராயல் ஃபேமிலிமாங்க இல்லையா, உயர்ந்த குலம், அனாதையா இருந்தாலும் உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர்களாக அவங்க இருந்திருக்கிறாங்க. அதுக்கு நம்ம என்ன ஆதாரம் கேட்டா, நீங்க புகாரியில பார்க்கலாம். சஹீஹுல் புகாரி 7வது ஹதீஸ் அதை பார்க்கலாம். அதே புகாரியில 2941வது ஹதீஸ்ல பார்க்கலாம். இந்த 2 ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா, ஹெர்குலிஸ்ங்கிற மன்னர் ஹெர்குலிஸ்ங்கிற மன்னருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் அனுப்புறாங்க இஸ்லாத்துக்கு வர சொல்லி. பிற்காலத்துல இப்ப இல்ல, பிறக்கும் போதுல பிற்காலத்துல அப்படி அனுப்பப்படக்கூடிய நேரத்தில் ஹெர்குலிஸ் என்ன பண்றாருன்னு கேட்டா, இந்த ஆளு ஒருத்தர் கடிதம் அனுப்பியிருக்காரு, அவர் யாருன்னு விசாரிக்கணுமே என்ற உடனே இந்த அபூ சுஃபியான் ரசூலுல்லாஹ்வுடைய எதிரியா இருக்காரு. அப்ப பிந்தி இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. இந்த சம்பவம் நடக்கும்போது எதிரியா இருக்காரு. அவர் வியாபாரத்துக்கு போயிட்டு இருக்கிற கேள்விப்பட்டு அவரை கூப்பிட வச்சு விசாரிக்கிறார். என்னப்பா உங்க ஊர்ல ஒருத்தர் வந்திருக்காராம்ல, முகமது சொல்றாங்களா, அவர் யாரு, என்ன தெரியுமா, என்ன விவரம் விசாரிக்கிறார். விசாரிக்கும் பொழுது என்ன செய்யறாருன்னு கேட்டா, கைஃப நஸபுஹு ஃபீக்கும், உங்களில் அவருடைய பாரம்பரியம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்கிறார். அப்ப அபூ சுஃபியான் எதிரியை பத்தி சொல்றாரு. ரசூலுல்லாஹ் எதிரி தானே, எதிரியா இருந்தாலும் இதை மறைக்கவே இல்லை அவருக்கு. ஒஹுவ ஃபீனா ஸூ நஸபின், அவர் ரொம்ப ரொம்ப நல்ல ஃபேமிலி, உயர்ந்த குலம், எங்கள்ல அவர் நல்ல உயர்ந்த குலத்துல உள்ள பிறந்தவர் தான், அற்பமான குலத்துல பிறந்தவர் இல்லைங்கிறார். அப்ப நமக்கு என்ன விளங்குது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷில பனி ஹாசிம் குலத்துல பிறந்தாங்க என்பதும் விளங்குது. நான் ஏற்கனவே சொன்ன ஹதீஸ்ல இன்னொன்னு விளங்குது, அது நல்ல உயர்ந்த குலமா இருந்திருக்குது. அன்னைக்கு உள்ள சமூகத்துல உயர்ந்த குலம். என்ன உயர்ந்த குலம்னு கேட்டா, அவங்க எந்த குலத்துல பிறந்தாங்களோ அவங்கதான் கஅபாங்கிற ஆலயத்தினுடைய அறங்காவலர்களாக இருந்தார்கள். யாரு? நபிகள் நாயகத்தினுடைய குடும்பங்கள் தான், ஃபேமிலி தான் காபத்துல்லாவுக்கு ட்ரஸ்டியா இருந்தாங்க, ட்ரஸ்டிகளாக இருந்தார்கள். அவங்க தான் அதை எல்லாத்தையும் தீர்மானிப்பாங்க, எல்லாம் நிர்வாகம் பண்ணுவாங்க. அவங்க தான் வரக்கூடியவங்களுக்கு தண்ணீர் புகட்டுறது, சேவை செய்யறது, இந்த பராமரிக்கிறது. பெரிய சுற்றுலா தலமாக காபத்துல்லா இருந்தது, எல்லாரும் வரப்போக இருந்த இடம். அந்த நிர்வாகத்தை எல்லாம் யார் கவனித்தான்னு கேட்டா, நபிகள் நாயகத்தினுடைய குடும்பத்தார் கவனிச்சதுனால அவங்க ஒரு உயர்ந்த குலம், இவங்க ஆலயத்துடைய அறங்காவலர் குடும்பமா இருக்கிறாங்க பாரம்பரியமா என்று ஒரு மரியாதைக்குரியவர்களாக இருந்தார்கள். அந்த குலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். இதுக்கு சான்றுகள். உயர்ந்த குலம், உயர்ந்த குலம் மட்டுமில்ல, அவங்களுடைய அந்த 40 வயசுக்கு முந்தினதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, நல்ல வசதி, பணங்காசு ஜாஸ்தியா வசதி பெற்றவர்கள் இருந்தாங்க ரசூலுல்லாஹ். இதுக்கு எங்கேயும் சான்றுகளை தேடி போக வேண்டியதில்லை. 40 வயசுக்கு முன்னாடி அவங்க பணக்காரரா இருந்தாங்க. என்ன ஆதாரம்னா குர்ஆன்ல இருக்கிறது. என்ன இருக்கு குர்ஆன்ல? வஜதக ஆயிலன் ஃபஅக்னா, உம்மை வறுமை வாய்ப்பட்டவராக ஏழையாக கண்ட இறைவன் உம்மை பணக்காரனாக செல்வந்தராக ஆக்கினான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நியமிக்கப்படக்கூடிய அந்த காலத்துல எல்லாம் நல்ல வசதியோடு இருக்கிறாங்க. 25 வயசுலேயே வியாபாரத்துக்கு பெரிய தகப்பனோட போய் வியாபார நுணுக்கங்களை கற்று சம்பாதிக்க துவங்கி நல்ல வசதியான பெண்மணி கதிஜா நாயகி அவர்களை திருமணம் செய்து அவங்க ஊர்ல பெரிய பணக்கார பெண்ணவர் இருந்தாங்களா, 2 சேர்ந்த உடனே நல்ல ஒரு வசதி வாய்ப்போட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. அப்ப நபியின் இறை தூதர்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க காசு பணத்துல எந்த குறையும் கிடையாது, நல்ல வசதியா இருந்தாங்க, நல்ல குலத்திலையும் பிறந்திருந்தாங்க. இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும், பின்னாடி தேவைப்படும். நபிகள் நாயகம் உயர்ந்த குலத்துல பிறந்தாங்க என்பதும் அவங்க வசதி உள்ளவர்களாக 40 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல பணக்காரல ஊர்ல பெரிய பணக்காரரா இருந்தாங்க என்பதற்கும் சான்றுகள் உள்ளன. சரி, இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்ப நானும் மாமனிதர்ங்கிறத நம்ம அந்த டாபிக்ல போறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் எனக்கு அல்லாஹ்விடமிருந்து செய்தி வருது, நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று மக்கள்கிட்ட சொல்றாங்கல்ல. அப்படி சொல்லும் பொழுது என்ன ஆதாரத்தை வச்சு சொன்னாங்க? என்ன ஆதாரத்தை சொன்னாங்க? நபின்ற உடனே அவருக்கு என்ன தனி அடையாளம் ஏதாவது இருக்குமா? ஒரு அடையாளம் இருக்காது. நபிமார்களை இறை தூதர்னு சொன்னா அவங்க மனித தன்மையெல்லாம் எடுக்கப்பட்டு அனுப்பப்படுவார்களா? அப்படி அனுப்பப்பட மாட்டாங்க. ஏன்னு கேட்டா எல்லா காலங்களிலும் நபிமார்களை இறை தூதர்கள் அனுப்பும் பொழுதெல்லாம்
அவங்களுடைய எதிரிகள் கேட்ட கேள்விகள் குர்ஆன்ல இடம்பெற்றிருக்கிறது. என்ன கேள்வி கேட்டாங்க? மாலி ஹாதர் ரசூல், இவர் என்னப்பா தூதர்ங்கறீங்க, யகுலு தஆம், சாப்பிடுகிறார், எம்சி பில் அஸ்வாக், கடத்தலுக்கு போறாரு, என்ன என்ன தூதர், என்ன என்ன வித்தியாசமா இருக்குன்னு கேட்டாங்க. அப்ப இறை தூதர்னு அனுப்பப்படக்கூடியவர் சாப்பிடுவார், இறை தூதர்னு சொல்லக்கூடியவர் கடத்தலுக்கு போய் சம்பாதிப்பார், இறை தூதர்னு சொல்லக்கூடியவர் கல்யாணம் பண்ணுவார். அல்நாளகும் அஸ்வாஜம் துர்ரியா, எந்த தூதரை நாம் அனுப்பினாலும் அவங்களுக்கு மனைவி மக்களையும் ஏற்படுத்தி இருந்தோம்னு குர்ஆன் சொல்லுது. அப்ப இறை தூதர் அனுப்பப்பட்டவங்களுக்கு மனைவிமார்கள் இருந்தாங்க, இறை தூதர்களுக்கு புள்ள குட்டிங்க இருந்தாங்க, இறை தூதர்கள் போய் சம்பாதிச்சாங்க, இறை தூதர்கள் சாப்பிட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒருவர் இறை தூதர்னு சொல்வதா இருந்தா புருப்பு கேட்பான்ல, அவன் மக்கள்கிட்ட போய் சொல்லுமா நான் இறை தூதரு, அவன்பா இறை என்ன வச்சுக்கிற இறை தூதருக்கு நாங்க எப்படி நம்புறது, உனக்கு இறைவன் செய்தி வந்தா நீ நம்பிட்டு போ, உன்னை இறை தூதர் நாங்க எப்படி ஏத்துக்கிறோம் கேட்பாங்களா இல்லையா? கேட்டாங்க. கேட்டதுக்கு அல்லாஹ் என்ன சொன்னா பதிலு? அல்லாஹ் சொல்றது, அல்லாஹ் என்ன பதில சொல்ல சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுமா? அழகான பதில். என்ன சொல்ல சொல்றான்னு கேட்டா, அதாவது கேட்க சொல்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், கது லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லிஹி அஃபலா தஅகுலூன், மக்களே நான் வெளியூர்ல இருந்து உங்கள்ட்ட அல்லாஹ்வுடைய தூதர்னு உங்களை சொல்றேனா? இந்த ஊர்ல பிறந்தேன், இந்த ஊர்ல பிறந்து 40 வருஷம் உங்கள்ட்ட வாழ்ந்திருக்கிறேன். எவ்வளவு வருஷம் வாழ்ந்திருக்கிறேன்? 40 ஆண்டு காலம் உங்களோட வாழ்ந்திருக்கிறேன். அந்த வாழ்க்கையை பார்த்துட்டு என்ன சொல்லுங்க, அதை கூட சிந்திக்க மாட்டீங்களான்னு நல்லா கேட்க சொல்றான். உன்னை இறை தூதர் என்பதற்கு அவர்கள் ஆதாரம் கேட்பார்களேயானால், அவர்கள் சந்தேகப்படுவார்களேயானால், அவர்களுக்கு நீ சொல்ல வேண்டிய பதில் என்ன தெரியுமா? உங்களிடத்தில் இவ்வளவு வருடங்களை நான் கழித்திருக்கிறேனே, அதை சிந்திக்க மாட்டீர்களா? உலகத்தில் எவனாலையும் சொல்ல முடியாத இது. உலகத்துல எந்த மனுஷனும், எந்த மகானும், யாரும் எடுத்துக்கோங்க, எந்த மனுஷனும் போய் பிறந்த ஊர்ல அவன் பிறந்ததுல இருந்து ஒரு 40 வயசு வரைக்கும் அவனை கவனித்துக்கிட்டு இருக்கிற ஊர்ல போய்கிட்டு என்னுடைய இளமையை பாத்தியா சொல்ல இயலுமா? 40 வருஷத்துல மனுஷங்கிற முறையில எவ்வளவு சிறுமிசம் பண்ணிருப்போம், சின்ன பிள்ளை சேட்டை பண்ணிருப்போம், இளமை முறுக்குல உள்ள அந்த சைத்தான் வேலையெல்லாம் பண்ணிருப்போம். பண்ணாம இருக்க முடியும் மனுஷன்? இவ்வளவு அநியாயம் பண்ணிருப்போம். அப்ப இவ்வளவும் பண்ணி இருக்குன்னு பார்த்திருக்கும் போது அவன் கேட்டுருவான், இறை தூதர நீங்க உங்களுக்கு தெரியாதோ? 25 வயசு என்ன தெரியாது எங்களுக்கு? இந்த 28 வயசுல தெரியாது நினைக்கிறீங்களா? 22 வயசுல என்ன பண்ணி எங்களுக்கு தெரியாதா? 12 வருஷம் கேட்டுருவான்ல, கேள்ற பாப்போம் என்ன கேட்க சொல்றான்ல. நீ போய் நின்று அந்த மக்கள்கிட்ட கேளு, ஏப்பா இவ்வளவு வருஷம் உங்களோட நான் இருந்தேனே, அதை கூட நீங்க சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா? அதை வச்சு நான் இறை தூதர்னு நீங்க நம்ப மாட்டீங்களான்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான்? ஆதாரத்தை எடுத்து கொடுக்குறான். அப்ப லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லிஹி, இதற்கு முன்னால் பல வருடங்கள் உங்களோடு வாழ்ந்திருக்கிறேனே, அதை நீங்கள் விளங்க மாட்டீர்களா, சிந்திக்க மாட்டீர்களா? இது அல்லாஹ் சொல்லக்கூடிய பாயிண்ட். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ்ட்ட இருந்து செய்தி வருது. என்ன செய்தி? இறை தூதர் ஆன உடனே பிரச்சாரம் பண்ண கட்டளை வரலங்க. ஆரம்பத்தில் நீ நீ விளங்கிக்க, நீ சிந்திச்சுக்க என்பதுதான் அவர்களுக்கு ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்ட கட்டளை. அப்ப ஆரம்பத்தில் நீ விளங்கிக்க, நீ சிந்திச்சுக்க என்றுதான் அல்லாஹ் சொல்லிக்கிட்டு இருந்தான். பிறகு என்ன பண்ணான்னு கேட்டா, அன்சிர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நெருங்கிய சொந்தக்காரங்களுக்கு எச்சரிக்கை பண்ணு என்று அல்லாஹ் சொல்றான். நெருங்கிய சொந்தக்காரர்களுக்கு எச்சரிக்கை பண்ணுன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்கன்னு கேட்டா, சஃபான்னு ஒரு மலை, இப்ப எல்லாம் ஹஜ்ஜிக்கு போறவங்க பார்த்திருப்பீங்க, சஃபா மருவா இருக்கு இல்லையா, அது மூடிவிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அந்த உள்ளுக்குள்ள ஓடுற மாதிரி ஆக்கிவிட்டாங்க. அது ஒரு மலை குன்று, சஃபா மலை குன்றுல ஏறிக்கொண்டு எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க, எல்லாத்தையும் அழைத்துக் கொண்டு குறைசி கூட்டத்தினோட அத்தனை பிரிவினரையும் கூப்பிட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவங்க கேட்கிறாங்க, அந்த மலைக்கு பின்னாடி உங்களை அழிப்பதற்காக வேண்டி ஒரு குதிரைப்படை வருதுன்னு நான் சொன்னால் நீங்க நம்புவீர்களா? குன்தும் முஸத்திகிய, நீங்கள் நான் சொல்வதை உண்மைப்படுத்துவீர்களா கேட்கிறாங்க. அப்ப அந்த மக்கள் சொல்றாங்க, காலு நாம், ஓ உண்மைப்படுத்துவோமே. எதனால உண்மைப்படுத்துவோம்னு சொன்னா, மா ஜர்ரபுனா அலைக்க இல்லா சிதுகா, நாங்கள் உண்மையை தவிர வேற ஒன்றை உம்மிடத்தில் பார்த்ததில்லை, முன் அனுபவம் இல்லையப்பா, உங்களை பற்றி நாங்கள் உண்மையை சொல்ல தவிர வேற ஒண்ணு நாங்கள் பார்த்ததே இல்லையே கேட்கிறாங்க. என்ன கவனிக்கணும்னா, நான் சொன்னால் நீங்க நம்புவீர்களான்னு சொன்னதுக்கு பதில கவனிங்க. யாரு எதிரிகள், யாரு ஏற்க மாட்டோம்னு பிற்காலத்தில் எதிரி ஆனார்கள் அவங்க சொன்னாங்க,
நீர் உண்மையை தவிர வேறொன்றும் சொல்லி நாங்கள் கண்டது இல்லையே. ஒரு மனுஷனுக்கு ஒரு சொந்த ஊர்ல இப்படி சொல்லவே இயலாது. வேண்டுமானால் இப்படிப்பட்ட மனிதர்கள் சில பேர் இருப்பாங்க. எப்படி பெரிய பாரதூரமான தப்பு செய்யாதவர்கள் இருப்பாங்க. சொந்த ஊர்ல பொம்பளை கைப்பிடிச்சு இருக்க மாட்டான், தண்ணி பழக்கம் இல்லாதவனா இருப்பான். இப்படி சில இளமைகளை கழிச்சவன் ஓரளவுக்கு திருட மாட்டான். இப்படியான ஒரு பெரிய குற்றம் நினைக்கிறேன் பாருங்க. அது செய்யாதவர்களை வேண்டுமானால் உலகத்துல சொந்த ஊர்ல போய் நான் அப்படி செஞ்சேனாப்பா நான் அப்படி கேட்க முடியும். இதை கேட்க இயலுமா? நான் பொய்யே சொன்னது இல்லைன்னு சொல்ல முடியுமாங்க? நீங்க எந்த மனிதனாவது ரொம்ப சின்னதா நினைக்கக்கூடிய தப்பு வந்து பொய் தாங்க. பொய் சொல்லாத ஒரு மனுஷன் உலகத்தில் இருக்கவே இயலாது. ரொம்ப பெரிய சூபிம்பிங்க அப்படிம்பிங்க இப்படிம்பிங்க அவரும் பொய் சொல்வார். அவருக்கு ஒண்ணு இருக்கிற வரும்போது விளையாட்டுக்கு தமாசுக்கு அல்ல ஒரு லாபம் ஏதோ ஒண்ணு மனிதன்ட்ட தவிர்க்கவே முடியாத ஒரு பாவம் வந்து பொய். ஒரு பொய் கூட சொல்லாத ஒரு மனிதர் உலகத்தில் கிடையவே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 40 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க, நான் சொன்னா நம்புவீங்களான்றதுக்கு நீ 40 வருஷமா உண்மையே தானே சொன்ன, பொய்யே பேசுனது இல்லையே. அப்ப 40 வருஷமா ஒரு பொய்யும் பேசலங்கிறது இருக்கு பாருங்க. 40 வருஷமா ஒரு பொய்யும் பேசலங்கிறது எவ்வளவு பெரிய ரெக்கார்டு பாத்தீங்களா? இதை நீங்க எங்க பார்க்கலாம்? சஹீஹுல் புகாரியில 4770 4770 இந்த ஹதீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களிடத்துல பொய்யவே கண்டதில்லைன்னு காணலாம். நான் பல வருடங்கள் உங்களிடத்துல வாழ்ந்திருக்கிறேனே அந்த வசனம் இருக்கு பாருங்க. அது 10வது அத்தியாயத்துல யூனுஸ்ங்கிற அத்தியாயத்துல 16வது வசனத்துல பார்க்கலாம். அல்லாஹ் சொல்ல சொல்ற மக்கள்கிட்ட போய் இந்தப்பா நான் வந்து இறை தூதர் நம்ப மாட்டேங்கிற 40 வருஷத்தை பார்ப்பான்னு கவனிச்சு பார்க்கணும். அது மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் கேட்கிறான், அம்லம் யாரிஃபு ரசூலஹும் ஃபஹும் லஹு முன்கிரூன். அதாவது ரசூலுல்லாஹ்வை நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய தூதர்னு மறுக்கிறாங்க இல்லையா? அந்த மறுக்கிறத பத்தி குர்ஆன் கேக்குது. ஏன்பா உங்களுடைய ரசூல் உங்களுக்கு தெரியலையா, ஏன் மறுக்கிறீங்க? அம்லம் யாரிஃபு ரசூலஹும், இவங்களுடைய ரசூலை பத்தி அறியாம தான் இருக்கிறாங்களா, ஏப்பா நீங்க மறுக்கிறீங்க? புது ஆளாயாப்பா நான் வானத்துல தான் இறக்கிட்டேன், வெளியூர்ல தான் உன்னை இறக்குமதி பண்ணிட்டா, நீ பார்த்து நீ பார்க்க பிறந்து நீ பார்க்க வளர்ந்த ஆள் தானப்பா, பிறகு ஏன் நீ மறுக்கிறேன்னு அல்லாஹ் கேட்கறான். அப்ப இது எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, நீங்க வந்து இறை தூதரா இல்லாம ஒரு சாதாரண மனிதரா இருந்திருந்தா 40 வருஷத்துக்கு ஒரு ரிமார்க் சொல்ல முடியாமல் ஒரு மனுஷன் வாழ முடியுமா தான் கேள்வி. 40 வருஷம் ஒரு நாள் 2 நாள் நடிக்கலாம், 3 நாள் நடிச்சு போடலாம், அதிகபட்சமா நடிக்க 3 நாள் நடிக்கலாம், 4வது நாளைக்கு கூட்டு வெளுத்துரும், அவன் யதார்த்தம் யாருங்கிறது தெரிஞ்சு போயிடும். 40 வருட காலமாக பொய் சொல்லாம மோசடி செய்யாம ஃப்ராட் பண்ணாம எந்த விதமான குறையும் சொல்ல முடியாமல் ஒருவர் வாழ்றாருன்னு சொன்னா அவர் பிளான் பண்ணிலாம் வாழலாம். 40 வருஷம் இப்படி ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக 40 வருஷம் நடிப்பானா? ஒருவன் நல்லவனா பிளான் பண்றான்னா 1 மாசத்துக்கு முந்தி பிளான் பண்ணுவான், அவ்வளவுதான். ஒரு அமைப்பு கட்சி ஆரம்பிக்க போறானா 2 மாசத்துக்கு முந்தி பிளான் பண்ணி கொஞ்சம் நல்ல ஆளை கொஞ்சம் வேலைக்கு காட்டுவோம், 1 வருஷத்துக்கு நடிப்பான். 40 வருஷமா வந்து நடிக்க இயலாது, நடிச்சு தெரிஞ்சு போயிடும். 40 வருஷமா அப்படி பண்ணா எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டிக்கிறார். அப்ப 40 வருஷ காலமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த அந்த அப்பட்டமான வாழ்க்கை இருக்கு. அதாங்க ஃபர்ஸ்ட் ப்ரூஃப். ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் தான், ஒரு மாமனிதர் தான், நபிகள் நாயகம் தான் என்பதற்கு முதல் ஆதாரம் என்னன்னு கேட்டா, சொந்த ஊரில் தன்னுடைய கடந்த கால வாழ்வை சான்றாக வைப்பது யாராலும் செய்ய முடியாத வாழ். எந்த மனிதரும் நீங்க பெரிய பெரிய தலைவர்களா இருப்பாங்க, பெரிய பெரிய மகான்கள், நம்ம கூட என்ன பேசிட்டு இருக்கிறோம்? ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்க கூடாதுங்கிறோம். அதாவது நதிகளுக்கு மூலம் எங்க இருந்து வருதுன்னு பார்க்க கூடாதான், அது பலவிதமான கரிசல்லாம் சேர்ந்து வருமா. ரிஷியாகித்தானே மூலத்தை பார்க்க கூடாதான். இப்ப உள்ளதை பாரு, என் மூலத்தையும் பார்க்கிறேன். அப்ப நதி மூலம் பார்க்காத ரிஷினா மகான். அப்ப நதிகளுக்கும் மூலம் பார்க்க கூடாதுங்கிறாங்க, ரிஷிகளுக்கும் மூலம் பார்க்க கூடாதுங்கிறாங்க. ரிஷிகளுக்கும் மூலம் பாருன்னு சொன்ன ஒரே தலைவர் நபிகள் நாயகம். இந்தப்பா நான் ஒரு ரிஷி மகான் வந்திருக்கேன்ல, வாழ்க்கை பாரு, நான் பிறந்தது போ ரிவர்ஸ்ல போய் பாரு என் வாழ்க்கைய அப்படின்னு சொல்லி நதி மூலம் ரிஷி மூலம் பாருன்னு சொன்ன ஒரே தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். அப்ப இதுல ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரூஃப் நபிகள் ஆஹா கண்டிப்பா அல்லாஹ்வுடைய எப்படி சொல்ல முடியும், இப்படி தைரியமா சொல்லி ஆர்குமெண்ட் பண்ண முடியுமா? அப்படி இருந்தா அதை வச்சு பொய்யின்னு இருப்பாங்களே. அப்ப அந்த மக்கள் தான் ஏத்தாங்க, அந்த மக்கள் தான் அவர்கள் வந்து நினைச்சாங்க அல்லாஹ்வுடைய தூதராக ஏற்றுக்கொண்ட காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இதை ஃபர்ஸ்ட் நம்ம வழங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்தது அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்னாங்க. இந்த அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லும் பொழுது நமக்கு ஒரு சந்தேகம் வரும். என்ன வரும்?
எந்த ஒரு கொள்கையை ஒரு கோட்பாட்டை அடிப்படையா வைத்து ஒருத்தர் ஒரு இயக்கம் கட்டுறாருன்னு சொன்னா, ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு, ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கிறாரு, ஒரு அமைப்பை உண்டாக்குறாரு, ஏதோ ஒரு மதத்தை நிறுவுறாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு பல நோக்கங்கள் கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா நோக்கம் இருக்கும். என்ன நோக்கம்? இந்த மக்களை எப்படியாச்சும் ஏமாற்றி இதன் மூலமாக பலவிதமான லாபங்களை அடைவது. இதான இருக்க முடியும். அதாவது நபிகள் நாயகம் இறை தூதரை இல்லைன்னு வச்சுக்கிறோமே, அப்ப என்னத்துக்கு செஞ்சிருப்பாரு? இறை தூதரா இல்லைன்னா உழவு பண்ணதுக்கு நம்ம நோக்கம் இருக்கணும். இறை தூதர் இல்லைன்னு வச்சு பார்த்தோம்னு சொன்னா அவர் இந்த 23 வருஷம் செஞ்ச அந்த வேலைகளுக்கெல்லாம் ஒரு உள்நோக்கம் ஏதாவது இருக்கணும். என்ன நோக்கமா இருக்க முடியும்? காசு சம்பாதிக்கிற நோக்கத்தை சொல்லலாம் ஒண்ணு, அல்லது புகழ், 4 பேருக்கு தெரியணுங்கிறதுக்காக வேண்டி புகழ் அடைகிறது. அதுக்காக வேண்டி இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டினோம்னா நம்ம 4 பேர் புகழ்ந்து பாராட்டுவாங்கல்ல, அதுக்காக வேண்டி புகழ், மரியாதை, ஒரு அந்தஸ்து, அது மாதிரி இருக்கலாம். அல்லது ஆட்சி அதிகாரம், அதன் மூலமாக அது மாதிரி பண்றதுங்கிற நோக்கங்கள் ஏதாவது இருக்கலாம். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அவங்களுடைய அந்த பிரச்சாரத்தை பூரா அப்படி தொகுத்து அப்படி கண்ணு முன்னாடி கொண்டு வந்தோம்னு சொன்னா இதுல எந்த நோக்கமாச்சு அவங்களுக்கு இருந்திருக்குமா? ஏதாச்சும் ஒரு நோக்கத்துக்காக வேண்டி இப்படி பண்ணிருப்பாங்களான்னு சொல்லி நீங்க வரிக்கு வரி அவங்கள வந்து அப்படி 23 வருஷ வாழ்க்கையும் உரசி பார்த்தாலும் எல்லா நோக்கமும் அடிபட்டு போயிருக்கு. எந்த நோக்கமும் அவங்களுடைய பிரச்சாரத்துக்கு கற்பிக்கவே முடியாது. ஒரு நோக்கம் சொல்ல முடியாது. ஏன் இப்படி இறை தூதர்னு சொல்லி இருந்தா நோக்கம் பொய் சொல்லி சொல்லிட்டாரா, ஏதாவது எதிர்பார்த்திருப்பாரா என்று நம்ம பார்க்கவே முடியாது. இன்னும் சொல்ல போனா இந்த அரசியல், இந்த ஆட்சி அதிகார தலைமையை விட ஆன்மீக தலைமை இருக்கு பாருங்க, அதுதான் பவர்ஃபுல்லானது. உலகம் பூரா நீங்க பார்க்கலாம். ஒரு ஜனாதிபதியா இருக்கலாம், ஒரு பெரிய வல்லரசு நாட்டினுடைய அதிபராக கூட இருக்கலாம். அவர் ஒரு மதத்தை சேர்ந்தவராக இருந்தார்னா அந்த மதத்தினுடைய குருவுக்கு முன்னாடி போய் அவர் வந்து கைகட்டி நிற்பார். எந்த மதத்துக்காரராக இருந்தாலும் சரி, அவர் ஒரு மதத்தை சேர்ந்தவராக இருந்தால் அந்த மதத்துக்கு ஒரு தலைவர் இருந்தார்னு சொன்னா அந்த தலைவருக்கு முன்னாடி அவர் கைகட்டி நிற்பாரு. இப்ப ஆன்மீக தலைமைங்கிற அதிகாரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. அவருக்கு எல்லாருமே வந்துருவாங்க. அவருக்கு அவர் அந்த பதவிகளுக்கெல்லாம் மேல இவர் தான் நிற்பார். இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அந்த ஆன்மீக தலைமைன்னு சொல்லி அப்படியான தனக்கு ஒரு கூட்டம், காலில் விழ கூட்டம், தன்னை மதிக்கிறதுக்கு ஒரு கூட்டம், தன்னை வந்து வழிபாடுறதுக்கு ஒரு கூட்டம், தன்னை கடவுளாக்குறதுக்கு ஒரு கூட்டம், தனக்கு செலவைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் என்பதற்காக வேண்டி வந்து அவர் வந்து பாடுபட்டு இருப்பாரா? நினைக்கலாம்ல. இந்த ஆன்மீக கருத்தை சொல்லும் பொழுது அதுதானே ஃபர்ஸ்ட் நம்ம எதிர்பார்ப்போம். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த வாழ்க்கையை அப்படி உரசி பார்த்தோம்னு சொன்னா அவர் வந்து அப்படியெல்லாம் நினைக்கவே முடியாது. அந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறதுக்கு எல் மூணு இருக்கு பாருங்க, அதுல லட்சத்துல ஒரு பங்கு கூட அதுக்கு சாத்தியமே கிடையாது. எப்படி சொல்றோம்? முதல்ல எடுத்துக்கிறோம் பொருளாதாரம். அவர் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்னதுக்காக வேண்டி இப்படி சொல்லி ஒரு கூட்டத்தை சேர்த்து காசு பணத்தை சம்பாரிச்சு நல்லா ஜாலியா வாழ்வதற்கு பிளான் பண்ணாரு என்று நினைத்து அணுகுங்க. நினைச்சுக்கிட்டே நீங்க அணுகுங்க என்று நினைத்து அவருடைய வாழ்க்கையை நீங்க உரசி பார்த்தீங்கன்னு சொன்னா அவரு தான் பணக்காரர் இருந்தார், ஆல்ரெடி இருக்காரு. இது இந்த மாதிரி பணக்காரனா அவருக்கு இப்படி ஆரம்பிக்கிற யார் ஆரம்பிப்பா? சோத்துக்கு இல்லாதவன் ஆரம்பிப்பான், காசு பணம் பார்க்காதவன் ஆரம்பிப்பான், அல்ல ரொம்ப ஒரு நடுத்தரமா இருக்கிற வேண்டாம் இன்னும் கொஞ்சம் பணத்தை பெருக்கிறதுக்காக வேண்டி ஆதரிப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் பணத்திலேயே சின்ன பிள்ளை பருவம் வேண்டுமானால் ஆடு மேய்ச்சிருக்கிறாங்க. அதை சொல்றாங்க. நான் சிறு வயதுல ஆடு மேய்த்திருக்கிறேன், அற்பமான கூலி பெற்று ஆடு மேய்த்திருக்கிறேன் சொல்றாங்க. அவங்களுடைய 25ல இருந்து 40 வயசு வாழ்க்கையெல்லாம் அவர் எளிமையான வாழ்க்கையெல்லாம் கிடையாது. நல்ல லக்ஸரியான வாழ்க்கை, நல்ல சொகுசான, நல்ல வசதியான வாழ்க்கை தான். அப்ப சொந்த உழைப்புல அவங்க வந்து பணம் திரட்டி நல்ல பணக்காரரா இருக்கிறாங்க. அப்ப நல்ல வசதி படைத்தவராக இருக்கக்கூடிய நிலையில் எந்த ஒரு இயக்கத்தையும் யாரும் ஆரம்பிக்க மாட்டாங்க. வசதி படைத்தவராக இருக்கிறவர் அப்படியே டெவலப் பண்ணி எதுல வசதி ஆனாரோ அதையே டெவலப் பண்ணிட்டு போயிருவார்லங்க. பெரிய வர்த்தக புள்ளியா இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வருவாரா? வரமாட்டார். அவர் பாட்டுக்கு அதை டெவலப் பண்ணிக்கிட்டு அப்படி எதுல இருந்து சம்பாதிச்சாரோ அதே வழியில போனா அவருக்கு இன்னும் நல்லா சம்பாதிக்க இயலும். அப்படித்தான் நினைக்குவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தரா இருக்கக்கூடிய நேரத்தில் நான் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்னாங்க. சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம் பணங்காசு இருந்தா கூட பெருக்கிக்கிறதுக்கு செய்யலாம்ல. பணங்காசு வந்து லட்சம் வச்சுக்கிறவனுக்கு லட்சத்துல திருப்தி வரவா செய்யுது, கோடி வச்சுக்கிறவனுக்கு 100 கோடி கொடுத்தாலும் இன்னொரு 100 கோடி இருக்குதான்னு தான் கேட்பான். அப்ப பணங்காசு அவர் சம்பாதிக்க இல்லாட்டா கூட பெருக்கிக் கொள்வதற்காக வேண்டி இப்படி செய்யலாமே என்று கேட்டால் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்? பெருக்கிக் கொள்வதற்காக இப்படி நடத்தக்கூடியவர்கள் வந்து அதை வந்து பெரிய விலை தரக்கூடிய ஒரு கொள்கை, அதுக்கு வழிமுறை எடுத்துக்க மாட்டாங்க. இவர் எடுத்த கொள்கை இருக்கு பாருங்க,
இவர் எடுத்த கொள்கைக்கு போட்டா அந்த சமுதாயம் டோட்டலா அப்படி எடுத்து நிற்கும். தனிச்சு நிப்பார் இவர். இவர் எந்த கொள்கையை மக்கள்கிட்ட வைக்கிறாரு? உன்னோட அப்பம் பாட்டம் பழக்கம் தப்பு, உன் வணக்கம் தப்பு, உன் வழிபாடு தப்பு, உன் சிந்தனை தப்பு, உன்னுடைய எல்லாமே தப்பு, உன்னுடைய கொடுக்கல் வாங்கல் தப்பு, உன்னுடைய வியாபாரம் தப்பு, உன்னுடைய பேச்சு தப்பு, உன்னுடைய பண்பாடு தப்புன்னு சொல்லி அந்த சமுதாயத்தில் பல்லாண்டு காலமாக நிலவி வருகிற அவ்வளவும் தப்புன்னு சொல்லி ஒருத்தர் டிக்ளேர் பண்ணிட்டு தான் பணம் சம்பாதிப்பாரா? உசுரே போயிருமே இதுக்கு. அதாவது பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி உசுறு போயிருங்கிற ஒரு கொள்கையோ ஒருத்தர் தேர்ந்தெடுப்பாரு. அதை தேர்ந்தெடுக்கிறார். என்ன செஞ்சாரு? அகில உலகத்துக்கெல்லாம் ஒரு கடவுள் தான், மூட நம்பிக்கை இல்ல, புரோகிதம் இல்ல, கடவுள் கிடைத்தரகர் இல்ல என்று சொல்லி உங்களுடைய முன்னோர்கள் அப்பன் பாட்டன்மார்கள் செஞ்சதெல்லாம் விட்டு ஒழியுங்கள் என்ற ஒரு கருத்தை அவர் கையில் எடுத்தார் பாருங்க. அந்த எடுத்த கொள்கையே சொல்லுது இது பணம் சம்பாதிக்கிறதுக்குரிய கொள்கை இல்ல, ஆலையை காலி பண்ற கொள்கை. எந்த கொள்கை கையில் எடுக்கிறாரு? காலி பண்ற கொள்கை. காலி பண்ண முயற்சி பண்ணாங்க. காலி பண்ண முயற்சி பண்ணலையா? சொன்ன உடனே அட்டி. எங்க அட்டி? ஃபர்ஸ்ட் அட்டி குடும்பத்தில் அட்டி. நான் ஏற்கனவே சொன்ன அந்த சம்பவம் இருக்குத, நீங்கள் பொய்யே சொன்னது இல்லையே, அந்த ஹதீஸிலே வருகிறது. பொய்யே சொன்னதில்லை, நீங்கள் பொய் சொல்லி நாங்கள் பார்த்தது இல்லைங்கிறதுக்கு நபிகள் நான் சொல்றாங்க. அப்படியா? இந்த மலைக்கு பின்னாடி ஒரு படை வருகிறது என்று நான் சொன்னால் நீங்க நம்புவீர்கள் இல்லையா? அப்படியானால் இப்ப சொல்கிறேன், நீங்கள் இதுவரை வச்சுக்கிற கொள்கையெல்லாம் தப்பு, ஒரு இறைவனை தான் வணங்கணும், அதான் இறைவனிடமிருந்து எனக்கு செய்தி வருதுன்னு சொன்ன உடனே எதிர்ப்பு எங்க வருது தெரியுமா? குடும்பத்தார தானே கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. குடும்பத்தில் உள்ள அபூல் அஹப் என்ற நபிகள் நாயகத்துடைய பெரிய தந்தை, தகப்பனாருடைய சகோதரர் மண்ணை வாரி வீசி தப்பன்லக்க அலிஹாதா ஜமாத்தனா, நீ நாசமா போ, இதுக்கு தானே எங்களை கூப்பிட்ட பாருங்க. மலைக்கு பின்னாடி படை வந்தால் நம்புவேன்னு சொன்னக்கூடியவர்கள், அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தவங்க, அவங்களுடைய பாரம்பரிய பழக்க வழக்கம்லாம் தப்புன்றவன சொன்ன பதில் என்ன? இதுக்கு தானே தப்பன்லக்க சாயிரல் யௌம், காலமெல்லாம் உனக்கு நாசமை ஏற்படட்டும், அலிஹாதா ஜமாத்தனா, இதுக்குத்தானே எங்களை கூப்பிட்டாய் என்று அபூல் அஹப் நபிகள் நாயகத்தினுடைய பெரிய தகப்பனார் கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதன் அறிவிச்ச உடனே என்ன எதிர்ப்பு வருது பாருங்க. பெரிய தகப்பனார்ட்ட இருந்து நான் தான் எடுத்து வளர்ப்பேன் அவர் போட்டி போட்டார் என்றெல்லாம் சொல்லப்படுது. அந்த மாதிரியான பெரிய தந்தை உறவுடைய அபூல் அஹப் என்பவர் எழுந்து நபிகள் நாயகத்தை நாசமா போன்னு சொல்லி மண்ணை வாரி தூற்றி கடைசி வரைக்கும் அவங்களை எதிர்ப்பதிலையும் ஒழிப்பதிலையும் துன்புறுத்துவதிலையும் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களை சித்திரவதை பண்ணுவதிலையுமே தன் காலத்தை கழித்து அறிந்து போனான் அபூல் அஹப். எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, நபிகள் நாயகம் சொன்ன அந்த கொள்கை இருக்கு பாருங்க, வெளிமக்களாக ரெண்டாவது கிடக்கட்டும், குடும்பமே தனிமைப்பட்டு போகக்கூடிய டேஞ்சரான கொள்கை. அவங்க எடுத்து வச்ச அந்த கொள்கை இருக்கு பாருங்க, குடும்பமே எதிர். இப்படி இது விஷப்பரிச்சைன்னா இதாங்க. பணக்காரன் அவருக்கு தான் செஞ்சாருன்னு சொன்னா இது மாதிரி விஷப்பரிச்சை இல்லை. விஷப்பரிச்சை யாராவது பண்ணுவோமா? எதை வேண்டாலும் பரிச்சை பண்ணுவோங்க. விஷப்பரிச்சை பண்ண போயிருவோமே. இது சாவடிக்குமா சாவடிக்காதா? அதுக்கு பரிச்சை பண்ண மாட்டோம், சந்தேகம் தூக்கி போட்டுருவோம். அப்ப விஷப்பரிச்சை யாருமே பண்ண மாட்டோம், மற்றதெல்லாம் பரிச்சை பண்ணுவோம். அது சின்ன சின்ன துன்பங்கள் தான் வரும். விஷப்பரிச்சை ஆலையை காலி பண்ணி போயிடும். இவர் அர்த்தனை பண்றாரு, பணக்காரன் அவருக்கு சாவ போகணும் யாராவது, அது அப்படி ஒரு வழியை தேர்ந்தெடுப்பாங்களா? இவர் என்ன தேர்ந்தெடுக்கிறாரு? அம்புட்டு பேரும் எல்லாம் எதுக்குற மாதிரி ஒரு வழியை கொண்டு வைக்கிறாரு. இதை சொன்னா ஒரு ஆள் ஆதரிக்காது, ஒரு ஆள் ஆதரிக்கல. ஆரம்பத்தில் அதான் நிலைமை, ஒருவர் கூட ஆதரிக்கல. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க கவனிக்க வேண்டியது, இந்த கொள்கையை சொல்லி சம்பாதிக்க இயலாதுங்க. சம்பாதிக்கிறதா இருந்தா அவனுக்கு லஞ்சம் வாங்கலாம், அப்படியே பங்கு வச்சுக்கலாம் மாதிரி ஒரு, அதுக்கு ஒரு வேற மாதிரி டைப்ல இருக்கணும் அந்த கொள்கை. இப்படி கொள்கையா இருக்கக்கூடாது. 4 பேரை அனுசரிச்சு பணக்காரனுக்கு தோதுவா, பணக்காரனை அதிகமா தாக்கி செல்வந்தர்களுக்கு அதிகமான அட்டாக் பண்ணக்கூடிய கொள்கையை தேர்ந்தெடுக்க முடியுமா? இதை நம்ம பார்க்கிறோம். அது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், சரி பணத்துக்கு தான் செஞ்சாருன்னு சொன்னா இருக்கிற பணத்தை காப்பாற்றுவாங்களா இல்லையா? என்ன கதி, என்ன நடந்துச்சு? அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அறிவித்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்ச உடனேயே வியாபாரம் பண்ண முடியல, ஒண்ணும் போக முடியல. இதே பிரச்சாரம் பண்ண வேண்டியிருக்கு. அடி உத எல்லாம் வருது. இருக்கிற காசு கொஞ்சம் கொஞ்சமா அழியுது. சேமித்து வைத்ததெல்லாம் வாரி வாரி பாதிக்கப்பட்டவங்க அள்ளி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கடைசி என்ன ஆச்சு தெரியுமா? சொந்த ஊரை விட்டு விரட்டப்படுறாங்க. கொல்றதுங்கிற அளவுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப விரட்டுறது அதுக்கு அர்த்தம். நபிகள் நாயகம் உயிரை காப்பாத்தினா போதும்ங்கிற அடிப்படையில் இறைவன் கட்டளை பிரகாரம் மக்காவை விட்டு ஓடுறாங்க. எதை விட்டுட்டு ஓடுறாங்க?
காசு பணத்துக்காக வேண்டி ஒரு இயக்கம் கட்டினவராக இருந்தா அது பறி போகுதுங்கிற அந்த நிலையில என்ன செஞ்சிருக்கனே, இந்தாப்பா நான் ஏதோ ஒரு பண்ணிவிட்டேன், விட்டு நான் எங்க கொள்கையை விட்டு போடுறேன், இதோட என்ன இருக்க விடுன்னு சொல்லிருக்கணும் இல்லையா? அவர் 15 வருஷ காலமா கஷ்டப்பட்டு சம்பாதித்த அந்த சொத்து சுகங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு அணிந்திருக்கிற ஆடையோட ஊரை விட்டு ஓட முன் வர்றாரு. பணம் சம்பாதிக்கவா? பணம் சம்பாதிக்கிறதுக்காக இதை கையில எடுத்தவரா இருந்தா விட்டுட்டு போய் இருக்கிறத விட்டுட்டு போவாரா? இருக்கிறத முதல்ல காப்பாத்தானே. அப்ப பணம் சம்பாதிக்கிறதுக்காக செய்தார் என்று சொன்னால் அவர் பணத்தை இழந்தார், எல்லாத்தையும் இழந்தார். இருக்கிற வீடு அவருக்கு சொந்தம் இல்லை, எடுத்துக்கிட்டாங்க. அவருடைய தொழில்துறை எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, சொத்து பத்து எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அவர் எப்படி போறாரு? அவர் மட்டும் போறார். ஒரு தோழர் 2 ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு இதான் முதலீடா எடுத்துக்கொண்டு போனார்களே தவிர பாக்கி எல்லாத்தையும் இங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப பணங்காசு வைத்திருந்த ஒரு மனிதர், சொகுசுக்கே வாழ்ந்து பழகின ஒரு மனிதர் எல்லாத்தையும் விட்டுட்டு அகதியாக இன்னொரு ஊருக்கு போக முன் வருகிறார். அவர்களுடைய விருப்பம் கூட என்னவா இருந்துச்சு? முகம்மதை விரட்டுறது அவங்களுடைய விருப்பமே கிடையாதுங்க, கொள்கையை விடுவதா விருப்பமா இருந்துச்சு. அல்லாவே சொல்லி காட்டுறான், வத்து லவ் துதுகினு பயுதுகினோன். முகம்மதே, அவர்கள் என்ன விரும்புகிறார்கள் தெரியுமா? உன்னை விரட்ட விரும்புறான், விரட்ட விரும்பல. நீ கொஞ்சம் வளைந்து கொடுத்தால் அவர்களும் வளைந்து கொடுக்க தயாரா இருக்கிறார்கள். அவன் எதிர்பார்த்தது என்ன? இவ்வளவு போர்ஸா என்ன பண்ணிக்கிற நீ? கொஞ்சம் அப்படி கொஞ்சம் முன்ன பின்ன சொல்லுவேன், கொஞ்சம் எங்களை பாதிக்காத வகையில கொஞ்சம் சொல்லுவேன், கொஞ்சம் பழைய பழக்க வழக்கங்கள்ல ஒரு முக்கியமான சிலர் அங்கீகரிச்சுக்கவேன், நீ என்ன டோட்டலா எங்களை மறுக்கிறியன்னு சொல்லி தான் கேட்டாங்க. இது குர்ஆன் சொல்லுது, வத்து லவ் துதுகினு பயுதுகினூன். நீர் வளைந்து கொடுக்க பூசி மெழுக தயாராக இருந்தால் அவர்களும் அதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதுக்கு மாட்டாண்டாங்க நபிகள் நாயகம். அந்த பூசி மொழுகிறது, வளைகிறது, நெளிகிறது, கொண்ட கொள்கையில என்னுடைய சுயநலத்துக்காக வேண்டி என்னைய காத்துக்கிறதுக்காக வேண்டி கொஞ்சத்தை விட்டு தருவது, பேசின பேச்சுக்கு மாத்தம் கிடையாது. என்ன சொன்னாங்க, என்ன அடிச்சாலும் உதைச்சாலும் கல்ல விட்டு பார்த்தாங்க, முள்ள விட்டு பார்த்தாங்க, போற வழியில முள்ள விட்டு எரிஞ்சாங்க, தோழர்களை துன்புறுத்தினாங்க. எந்த அளவுக்கு துன்புறுத்தினாங்க? தொழுது கொண்டிருக்கிறார்கள், காபாவுல போய் ஒட்டகத்தினுடைய மலக்குடல சாணத்தை குடலோட தூக்கிட்டு நெற்றியை நிலத்தில் வைத்து சஜிதாவில் இருக்கும் பொழுது தலையில தூக்கி அதை வச்சாச்சு. ஒரு ஆட்டு குடலை தூக்கி நம்ம தலையில வச்சா கூட எந்திரிக்க முடியாது. அது மாதிரி ஒரு 20 மடங்கு இருக்கும் ஒட்டக குடல். அவ்வளவு பெரிய உருப்படியை கொண்டாந்து கழுத்துல தூக்கப்பட்டா என்ன ஆகுறது? எழுந்திருக்க முடியாம கை குட்டி சிரிக்கிறாங்க. பணம் சம்பாதிக்கிறவர் இப்படி ஒரு வழியை தந்திருப்பாரா? பணம் சம்பாதிக்கிறவர் இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டும் கூட அதுல நிப்பார உறுதியா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசதியோட இருந்து ஆரம்பிச்சாங்க பாருங்க. அதான் முக்கிய பிளஸ் பாயிண்ட். சாப்பாட்டுக்கு இல்லாம மட்டும் அல்லாஹ்வுடைய சொல்றாங்க வைங்க, அவர் ஏதோ நோக்கம் செஞ்சிருப்பாரு சொல்லலாம். அவர் எல்லாம் இருந்துதான் இதை ஆரம்பிக்கிறார். வசதி வாய்ப்போடு அனுபவிச்சுக்கிட்டு தான் இந்த கஷ்டத்துக்கு. எந்த அளவுக்கு கஷ்டம் தெரியுமா? இந்த ஒட்டக குடல் அதிக வச்சது மட்டுமில்ல, பல வருடங்களுக்கு அவர்களை ஊர் நீக்கம் செய்தார்கள். ஊர் நீக்கம்னா எந்த மாதிரி ஊர் நீக்கம்? ஊருக்குள்ளேயே உள்ள ஊர் நீக்கம் அல்ல. ஷுஅபே அபி தாலிப் என்ற ஒரு கணவாய் ஊருக்கு வெளியில ஒதுக்குப்புறமா அங்க கொண்டு போய் பல வருடங்கள் 3 ஆண்டுகள் தள்ளிட்டாங்க. எந்த தொடர்பு வச்சுக்கிற கூடாது, அதுக்குள்ள கெடன்ட்டாங்க. எதுக்கு? ஒரு 2 நாள் 3 நாள் போட்டோம்னா ஆள் ஒரு வழிக்கு வந்துருவாரு, சொத்து பத்தெல்லாம் கிடக்குது, ஆளை விடுங்கப்பா, இவ்வளவு சாப்பாடை பணத்தை வச்சுக்கிட்டு நான் போட்டு இங்க பாலைவனத்துல நான் போட்டீங்களேன்னு கேட்பாரு. பார்த்தாங்க. 1 நாள் 2 நாள் வருஷம் ஓடுது. அந்த இலைகளை தான் உணவு. பணம் சம்பாதிக்கிறவர் 3 வருஷத்துக்கு இலையும் தலையும் காஞ்சி போன சருகுகளையும் சுட்டு சாப்பிட்டு இருப்பாங்களா? சில ஏற்றுக்கொண்ட சில தோழர்கள் ரகசியமா மறைத்து வைத்து சில காய்ந்த ரொட்டிகளை கொண்டாந்து கொடுப்பார்கள். அப்படியெல்லாம் போட்டு சேட்டலைட் போட்டு கண்காணிக்க முடியாத காலத்தில் முடியாதுல. ராத்திரில அப்படி சில அவங்களை ஏற்றுக்கொண்ட தோழர்கள் அப்படி ரகசியமா கொண்டு சில உணவுகளை கொடுத்துட்டு போவார்கள், காய்ந்த ரொட்டிகள். இதை சாப்பிட்டு கொண்டு இருந்தார். அப்ப தளர்ந்தாரா? பிடித்தாரா கொள்கைய? அப்ப அதெல்லாம் நின்றார். அப்ப ஊரை விட்டு விரட்டுற வரைக்கும் பண்ண கொடுமையும் சித்திரவதையும் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல, அவ்வளவையும் தாங்கி கொண்டு நினைஞ்சாங்க. அதுலயே உறுதியா நின்றாங்கன்னு சொன்னா அப்ப இது அந்த உறுதி காட்டுது இவர் ஒரு வேற மனுஷன் இல்ல, ஏதாவது எதிர்பார்த்து செய்யல. இது இவ்வளவு ஏன் செய்யணும்? எதுக்கு போட்டு கஷ்டப்பட்ட மனுஷன்? பேசாம சரிப்பா தெரியாம சொல்லி கொடுப்பா, அட பாடி விட்டுருப்பா, ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் என்று ஒரு அக்ரிமெண்ட்டுக்காக வரணுமா இல்லையா? மாட்டேன்ட்டார. அக்ரிமெண்ட்டுக்கு வந்தாங்க. எப்படி வந்தாங்க? எங்க கடவுளை நீ வணங்கி, உங்க கடவுள் நான் வணங்கிக்கிறேன். அக்ரிமெண்ட். உங்க கடவுள் நான் வணங்குறப்ப என் கடவுள் நீ வணங்கு, மிக்ஸ் பண்ணிக்கிறோம்.
அதுக்கு தயாரா இல்லை, முடியாதுட்டாங்களே, அது தப்புங்கிற மரபு நான் பண்ணுவேன் என்று சொன்னார்களே தவிர அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தயாரா இல்லை. அப்ப அவர்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாமல் அந்த இருந்த அந்த உறுதியை பார்க்கும் பொழுது அவங்க வந்து அந்த அந்த அமைப்பே சொல்லுது கண்டிப்பா வேற ஒரு லட்சியத்துக்கு செய்யறாங்க. ஒரு லட்சியம் பெரிய பேக்ரவுண்ட்ல சொல்றாரு. இவர் கண்டிப்பா வந்து இதெல்லாம் காசு பண்ணலாம் இவருக்கு பொருட்டே கிடையாது, உயிரை பொருட்களை நினைக்கக்கூடியவர் வந்து அப்ப அவர் என்ன கொள்கையை சொல்றாரோ அந்த கொள்கைக்குத்தான் சொன்னார். இறை தூதராச்சா, இறை தூதருங்கிற குறிப்பாவுதா? சரி, இப்படி நினைக்கலாம். இப்படி கொஞ்சம் ஆரம்பத்தை கொஞ்சம் இப்படி கஷ்டப்பட்டு அப்புறமேலே இன்னொரு ஊருக்கு போய் அங்க ஒரு கூட்டத்தை உண்டாக்கி அதன் மூலமா சம்பாதிக்கலாம்ல, இவர் பிரபலியம் ஆயிட்ட அப்புறம் சம்பாதிக்கலாம்ல அப்படின்னு சொன்னா சம்பாதிக்கலாம். அப்படியும் செய்வது உண்டு. சில பேர் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நான் சிறைக்கு போனேன் 10 வருஷம் இருந்தேன் 3 வருஷம் இருந்தேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அதெல்லாம் தாண்டி 10,000 மடங்கு சம்பாதித்துக் கொள்வது உண்டு உலகத்துல. இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்ய மாட்டாங்க. சின்ன சின்ன கஷ்டங்கள், சின்ன சின்ன கஷ்டங்களை செஞ்சுட்டு பிறகு அதை லாபம் அடைந்தவர்கள் இன்னைக்கு வரைக்கும் நாட்டுக்கு சுதந்திரத்துக்கு போராடினு சொல்லி பென்ஷன் வாங்கி தந்துட்டு தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்று நடக்குது, உலகத்தில் நடக்குது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போனாங்க, அகதியா போனாங்க. போன உடனே வெறும் ஆன்மீக தலைவரா மாத்திரம் இருந்தவங்களுக்கு என்ன கிடைக்குது பாத்தீங்களா? ஆட்சியே கிடைக்குது. அந்த மக்கள் அப்படி கூட்டம் கூட்டமா வந்து நீங்க தாங்க எல்லாம், நீங்க தான் எங்களுக்கு தலைவர்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதரா மட்டும் ஏத்துக்கிறாம தங்களுடைய ஆட்சி தலைவராகவும் ஏற்றுக்கொண்டு கவர்மெண்டே கையில வந்துருச்சு. 2 வருஷத்திலேயே கவர்மெண்ட் கையில, மதீனா கையில வருது. அப்படி டெவலப் ஆகுது. சுற்று வட்டாரம் கிராமங்கள் கூட்டம் கூட்டமா வந்து அழகான ஒரு மனுஷராமல, நல்ல கொள்கை சொல்றாராமல, உண்மை பேசுறாராமல, சத்தியத்தை சொல்றாராமலன்னு சொல்லி கூட்டம் கூட்டமா கிராமம் கோத்திரம் கோத்திரமா கிளை கிளைகளா ஊர் ஊரா வந்து சேர ஆரம்பித்து எப்படிப்பட்ட சாம்ராஜ்யம். நம்ம இந்தியான்னு ஒரு நாடை சொல்றோமே, இந்த நாட்டினுடைய நிலப்பரப்பு